श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वहाद्यषटजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनम् இந்த மாசத்துக்கான இன்னொரு சுதினம் நம்பலாம். ஐஐசிகளுடைய சதமான சம்பஸ்தர மகோத்சவம் மாசம் மாசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு பல இடத்துல நடந்துருக்கு. நாளைக்கு வந்து மயிலாப்பூர் நடக்குது தேசிய சந்தையில, அப்புறம் போன வாரம் ஸ்ரீசந்தையில இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை மயிலாப்பூர் தேசிய சந்தையில சதசை நடந்தது. அறுபது வங்கம் சுபசார சதசை நடந்தது. இப்படி பல இடங்கள்லையும் இந்த மோசமானது வெகுவாக நடந்துருக்கு. அதுல இப்போ வழக்கம் போல நம்ம சுந்தர சில்வ பாதுகா அப்படிங்கிற இந்த பிரபுதத்த மாளிகையில இந்த மாசத்தைய வைபவம் நடக்கிறது. இப்போ நம்மளுக்கெல்லாம் பரவ பாக்கியம். இன்னைக்கு என்னன்னா ஒரு மாசத்துல இப்போ பெரியவாளா இங்க வந்துருக்காங்க. நம்ம எப்போ சொல்லிட்டு இருக்க வழக்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கிற வாழ சுவாமிகள்லாம் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கா. ஒரு லௌகீக திருச்சியையும் ஒரு வைதிகமான ஒரு நல்ல வைதிகராக எப்படி இருக்க பேலன்ஸ் பண்ணி காமிக்கிற ஒரு எல்லாம் ரோல் மாடலாக நமக்கு இருக்கு. அதில் நம்ம சுவாமியும் ஏன்னா இந்த சுவாமியுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா ஒரு உத்கிருஷ்டமான ஒரு குலம். ஐஎஸ்சி பூர்வாசம் இதுல வந்து ஆலட்சியம் யாருன்னா கோட்டிபுர சுவாமிகள் இல்லை, பண்டிதர். அவர் எப்படி பார்க்கலாம், அதனால தான் இப்ப சுவாமியை பார்க்கணும். ஏன்னா அவரும் பேர்பட்ட பண்டிதராகவும் வெளியில வந்து ரொம்ப பேருக்கு அவரை அப்பப்போ பார்க்கவே முடியாது, தெரியாது. எல்லாம் எப்படி ஒரு இந்த புஷ்பத்தில் இருக்கிற மதுவை நோக்கி எல்லாம் பெண்கள்லாம் போறதோ அது மாதிரி இருக்கிற பிரச்சாரம் தான் அவரை நோக்கி போவார். அது மாதிரி அப்படி எழுதினார் அந்த சுவாமி. எல்லாம் நிறைய செய்திருக்காங்க. எனக்கு இன்னொரு பாக்கியம் வந்ததுன்னா சுவாமியுடைய பூர்வாசத்தில், அதாவது இவர் பேச்சலா இருந்த காலத்துல சின்ன குழந்தைங்க பார்த்து மாடி தான் நாங்கள் கொண்டு வரணும். ஐயா சுவாமி சொல்லுங்க ரொம்ப அப்போதான் மாநிலத்தினர் ஸ்ரீகார சுவாமி எழுதும் போது அங்கே கூட இருந்திருக்கோம். அந்த ஒரு அப்போதும் செய்திருக்கோம். ஒரு 45 வருஷமா இவாளெல்லாம் அப்படி இந்த சுவாமி கோட்டிபுர சுவாமிகிட்டே எல்லாம் இதெல்லாம் அதிகரிச்சார். கிரந்த சுதர்பேமனை அப்புறம் இதெல்லாம் கிரந்தங்கள்லாம் அதிகரிச்சார். அருளிச்செயலையும் நல்லா இருக்காரு. இப்படி எல்லாத்தையும் இருந்து இருக்கிறது தெரியாம இருந்திருக்காரு. இப்படி ஒரு ஸ்ரீவிஷ்ணுக்கு என்ன ஒரு லட்சணமோ அதோட எழுதியிருக்கிறாரு. இப்போ வந்து இங்க பாம்பேல எழுதியிருக்காரு. சரி, வைதிகத்துல இவ்வளவு பெரிய இதில் இருக்காரு அப்படின்னு சித்தியில இருக்காருன்னா வைதிகத்துல இன்சூரன்ஸ் செக்டர் ஸ்டார்ட் ஆகிடும். பர்சனாலிட்டியில ரொம்ப எல்லாத்துலயும் வந்து அந்த சிஇஓ ரெண்டு தான் இருந்திருக்காரு. எஸ்பெஷலி ரிலையன்ஸ் செக்டர்ல இன்சூரன்ஸ் செக்டர்ல இவர் தான் ரொம்ப டாப். கடைசியா வந்து ரிலையன்ஸ்லேயே ஒரு 15 வருஷம் அங்கே சர்வீஸ் கொடுக்குறார். இந்த மாதிரி பல உத்தியோகங்கள்ல லௌகிகமான இருந்தாலும் கூட, அதுவும் டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தா கூட, பெரிய டீம் ஹெட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட வைதிகத்தை இனிமையாகவும் திசையாமல் அதுல இருந்து குடிக்கூட விழுவாம அது ஒரு வைராக்கியத்தோட பேசிருக்கிற சுவாமி. அப்போ இதே மாதிரி மயிலாப்பூர் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செய்திருந்தேனோ அதான் அப்கோர்ஸ் பேச்சுலரா செய்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸ் போற போதும் இதே இதெல்லாம் இருந்திருக்காரு. எப்படி இவருடைய குமாரத்துல ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். குமார் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சொல்லி வந்து காலட்சேபத்துலாம் வந்துருக்காரு, சத்துக்கெல்லாம் வந்துருக்காரு. அவரை ஸ்ரீஹரி அவரை தெரியும். இவருடைய குமாரத்தை தான் நம்ம எல்லாம் பிரபாச அவரையும் தான் தெரியும். எல்லாரும் இந்த குடும்பமே வந்து பகவத் பாகவத கைங்கரியத்தினால பெருமாளுடைய பாகவதாருடைய கைங்கரி சமృద్ధిயா கிடைச்சிருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பிளான் வாழ்ந்து அப்பேற்பட்ட சுவாமி நீங்க ஒரு கிடைச்சிருக்காரு. இப்போ வந்து பரதன் வரவேற்றிருக்காரு நமக்காக. தேவபெருமாள் சனியது 7 நாள் அசந்தோஷ குருக்களுக்கு சுவாமியோடைய குடும்பத்தாரு 7 நாள். அதனால அந்த இப்ப வந்துருக்கார். இப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம். நம்ம பிரார்த்தனை கேட்டு அதை சுயேட்சி எழுதியிருக்கார். அவருக்கு வந்து இந்த ரத்த சதுர்த்தி காலக்ஷேப சமிதி சார்பாக என்னுடைய
இன்னைக்கு எல்லாம் சேஷத்துவம் சொல்ற விஷயத்துல நான் ஜாஸ்தி சொல்லலை, இந்த டாபிக் மட்டும் சொல்லுவேன். அதனால ஜீவனுடைய சேஷத்துவம் எப்படி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாம் நம்ம சுவாமிகிட்ட நிறைய கேட்கிறோம். பல விதமான வழிகளை பல மாணவர்கள்ட்ட கேட்கிறோம். அவர் இப்ப இருந்த சுவாமியை நம்ம வராது. முக்கியமா எப்படி வந்து ஒரு ஸ்ரீபாஷத்துக்கு ஸ்ரீபாஷத்தை புரிஞ்சுக்கணும்னா சிவபிரகாசிக்கு அவசியமோ, அது மாதிரி சிவசாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாரபோதி ரொம்ப அவசியம் அப்படின்னு தெரியல. அந்த சாரபோதி என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சிவபிரகாசிய மாதிரி ஒரு சிவசாரத்துக்கு சாரபோதி மாதிரி சாரபோதிக்கு ஒரு ரசத சார விவரணம் அப்படி அதுல இருக்கிற தத்துவ அவங்க இடத்துல நிரூபணத்தை பற்றி நமக்கு சுவாமி எதிரமா புத்தகத்துக்கு போகணும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்டதான் டைம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது வரும்போது இன்னும் நிறைய இது பண்ணி சார் வந்துருக்கார். அதனால 3 நாளை காலம் தான் போற ஸோ அது வரைக்கும் நமக்கு அது பாக்கியம் மேற்கொண்டு சுவாமியை சுவாமி மாணிக்கா तस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पुतर्थमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। कोविले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गे सहितीन्दुना करुणया सोऽस्यातिथि प्रेक्षितं स्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिस्वगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गसठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये। श्रीमश्रीरङ्गवृत्तीश्वरषटरिपुणासन्नमेन्द्रेण दृष्टं नस्तात्मानं वसुम्मे नरहरिषटधिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीत्सठारिं श्रीरङ्गनाथसुरहोभिधिन्दुदृष्टं लक्ष्मीनृसिंहजलधित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्सुरहोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गसठारिसंयमविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहासटचित्पाधारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं देवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं வேத சுவாமி ரொம்ப அடியனை பற்றி நிறையா சாதிச்சார். அதெல்லாம் எதுக்கும் யோக்கியத்தை கிடையாது. அடியன் பண்ண ஒரு பெரிய பாக்கியம், இந்த இடத்துல பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து எழுந்துருளி விஷயங்களை சாதிச்சிருக்கா. அதை சேவிக்கணும். அடியன் வந்து அதில் உட்கார்றதுக்கு எந்த யோகியத்தையும் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய பிரீத்தி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்காந்து இன்னைக்கு தான் சொல்லணும்னா அவளுடைய கிருப்பையினால தான் 4 வார்த்தை சொல்லணும். ஸ்ரீமதி அழகிய சிங்கர் 45ஆம் பட்டத்தில் எழுந்துருளி இருந்த மகான். அவரை பற்றி சொல்றது நமக்கு கர்த்தவியம். அவர் அடியனிடத்துல ரொம்பவும் பிரீத்தி உண்டு அவருக்கு. முதல்ல அவரை பற்றி 2 வார்த்தைகளை விஞ்ஞாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சாதித்த அந்த ஸ்ரீமத் ரகசியத்திரேசார விவரணத்துக்கு போகலாம் அப்படின்னு அடியனுடைய எண்ணம். ஸ்ரீமதி அழகிய சிங்கர் முதல்ல ஆசிரம ஸ்வீகாரம் ஆகி அங்கே திருச்சேரையில் சம்பரோஷணம் உண்டு. அதுக்கு முக்கூர் ஐஷிங்கர் இந்த ஐஷிங்கரை போயிட்டு வா நியமிச்சாச்சு. முதல் சஞ்சாரம் அங்கே முக்கூர் ஐஷிங்கர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இந்த ஐஷிங்கர் சஞ்சாரம் ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி கேள்றார். முதல்ல வந்த இடம் என்னென்னா தேவனார் இடம். ஸ்ரீமத் நம்ம ஆற்றுக்கு வந்து பஸ்லேருந்து இறங்கி ஆற்று அங்கே வாசலில் கேட்டுக்கு அண்ணன்ட்டு அங்கேயே சேவிச்சாச்சு. முதல் சஞ்சாரத்துக்கு மகானுடைய ஆச்சாரிய பக்தி
ஐஷங்கருடைய ஆச்சாரிய பக்தி சொல்கிறேன். அங்கே சஞ்சாரம் கிளம்பி நேர திருச்சேரிக்கு போகிற வழி தான். திருச்சேரிக்கு போகாத சிவநாடக ஆற்றுக்கு ஏறி அங்கே வாசலில் கேட்லேயே சேவித்து ஆச்சாரியன் ஒரு இது அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் அங்கே திருச்சேரிக்கு ஏறியாச்சு. இது அவருடைய ஆச்சாரியன். அடியன் முதல்ல அந்த சந்தர்ப்பத்தில் அடியன் அந்த இடத்துல இருந்தேன். இவங்கெல்லாம் வாசிக்கிறதுனால அங்கங்கே மதுரை மெட்ராஸ் அப்படின்னு போயிட்டு இருந்த காலம். அப்போ வந்து மெட்ராஸில் தான் இருந்தேன். ஆனால் அது அந்த சந்தர்ப்பத்தில் ஊரில் இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ரொம்ப அடியன் இருந்ததை பிரத்யட்சமாக நேரில் சேவிச்சிருக்கேன். முதல்ல இதுதான் ஐஷங்கரை நான் சேவிச்சது. திருச்சேரியில் ஏறி அதுக்கப்புறம் அங்கே சம்பரோஷனாகி திரும்பி ஏழியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஐஷங்கர் வந்து அடியன் இதுக்கு பூனாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் இருக்கும்பொழுது இந்த ப்ரமோஷனில் நார்த் இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல் இண்டியா கம்பெனி இருக்கு. அப்போ நீ எந்த இடம் வேணுமோ கேளு, உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஏதோ பூனாவில் கிணறு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு வாங்கிட்டு போனோம். அப்போ உடனே போய் ஒரு 4-5 மாதத்தில் ஐஷங்கர் இட போகிறார் சஞ்சாரத்தில் அப்படின்றப்ப பெரிய ஐஷங்கர் வர வச்சு உடனே சஞ்சாரம் கிளம்பியாடு. அக்டோபர் மாதம் 1992. அப்போ பூனாவுக்கு ஐஷங்கர் இருந்து வெளியாச்சு. அங்கே வரப்போ ஐஷங்கர் இட போகிறாருன்னு உடனே அந்த ஊரில் இருக்கிற வசதி வைஷ்ணவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் இருக்குது. அப்போ அடியே நாங்கள் அதுக்குள்ளே அந்த ஊருக்கு வந்து ஒரு 4-5 மாதம் ஆனதுனால எல்லாரோடையும் கொஞ்சம் பழக்கம் இருந்தது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதுக்காக சில ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். அங்கே ரவிபார்கட்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஐஷங்கர் கேள்றதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் பக்கத்தில் ஒரு தெரு தாண்டி லக்ஷ்மி நாராயண சன்னதி, அங்கே கிணறு இருக்குது. அங்கேருந்து ஜலம் தூக்கிட்டு வரணும். ஐஷங்கர் இருந்தார். முதல்ல வந்த உடனே எல்லாரும் சேவிச்ச உடனே வந்திருக்கிறவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்ரீ மாளவனுடைய பெருமையை பற்றி சாதிச்சு. யார், அதாவது ஒரு முதல்ல ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் நமக்கு அவர் அதுக்கு மேலே ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். அப்படி ரொம்ப அற்புதமாக சாதிச்சு அந்த ஊரில் அங்கே முதல்ல எளிய கொஞ்சம் சௌகரியங்கள்லாம் குறைவாக இருக்கும். 2 பேர் தாண்டி வரத்துக்குள்ளே அது மொத்தம் பிஸ்னஸ் ஏரியா, ஒரே கூட்டமாக இருக்கும். ஜலம் தூக்கி வரைச்சே சுத்தமாக வர முடியாது. அப்படின்னு ஐஷங்கர் வந்து இந்த இடம் சரிப்படலடா, திருப்பி வரும்போது வேறு ஏதாவது இடம் பாரு அப்படின்னு பம்பாய்க்கு தான் வெளியாச்சு. அதுக்குள்ளே திரும்பி இடம் ஒன்றும் சௌரியப்படலை. அப்படியே ஆற்றுலேயே அதுக்கப்புறம் ஒரு 3-4 வாட்டி ஐஷங்கர் வெளியாச்சு. இப்போ போச்சே வரைச்செல்லாம் நம்ம ஆற்றுல தான் பெரும்பாலும் எழுதுவார், ஐஷங்கரும் வெளியாகும். இங்கே பார்க்கிங் ஏரியா இருக்கும், தான் இருந்தது ஃப்ளாட்டு தான். அந்த பார்க்கிங் ஏரியாவில் பெருமாளை எல்லாம் இடம் பண்ணுவாள். நம்ம ஆற்றுல ஐஷங்கர் எழுதுவார். இப்போ இங்கே பார்க்கிங் ஏரியாவில் சில இடத்த தடுத்து மடப்பள்ளி வச்சுட்டு அது மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தான் சஞ்சாரங்கள்லாம் ஐஷங்கருக்கு பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்தோம். ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஜனவரியில் வந்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தள்ளி அடுத்த வருஷத்துல ஒரு செப்டம்பரில் ஏறியும். இப்படி பார்த்தாக்க அடிக்கடி ஏழிடுறது அப்படின்றதான ஒரு இது இருந்தது. அப்போ ஊரில் இருக்கிறவெல்லாம் பிரார்த்தித்தேன், ஐஷங்கர் இங்கே ஏதான ஒரு இடம் வாங்கி கட்டணுன்றதா. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கும் இந்த மாதிரி வாங்கினா சௌகரியன்றதாக பக்கத்தில் ஒரு பில்டர் இருந்தான், மாற்று பக்கத்தில். அவன்கிட்ட சொல்லினார். அதை நியமித்து அவர் வந்து ஒரு இடம் பார்த்து ஒரு 98 ஐஷங்கர் முன்னாடி அது வந்து இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கணத்தோடு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஐஷங்கர் அங்கே தான் ஜல்காவுன்ற இடத்துல மகாராஷ்டிராவில் இருந்தார். ஐஷங்கர் அங்கே போய் இந்த மாதிரி ஆகிருக்கு, இடம் பார்த்துருக்கோம், நம்ம கொஞ்சம் பாதி வேலையில் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞாபனம் பண்ணோம். இல்லைடா இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இப்போ திருப்பதியில் மடம் கட்டிகிட்டு இருந்தேன், பணம் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கல, செலவாக இருக்குது, அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜல்காவ் டு நாசிக், அடுத்தது நாசிக் வெளியாச்சு ஐஷங்கர். பின்னாடி நாசிக் யாரோ சேவிக்க போயிருந்தா பூனாலேருந்து, அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து சாரநாதன் சொன்னான், வந்து அந்த இடத்த அக்ரிமெண்ட் போட்டு வந்துட சொல்லுவாங்க பம்பாய்க்கு, அங்கேருந்து பம்பாய் வெளியா போகிற ஐஷங்கர், வந்துட சொல்லு, வாங்கிவிடலாம், இங்கே நமக்கு வாங்கணுன்றது அவசியம் இருக்குது, பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நியமிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கி பெருசாக கட்டி அதெல்லாம் அதுக்கப்புறம் பெருமாளுடைய சங்கல்பம் எல்லாம் ஒரு குறவும் இல்லாமல் இருந்தது. என்னென்னா அந்த இடத்துல என்ன சன்னதி கட்ட போகிறதுன்றதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பில்டர் வந்து பெருமாள் இந்த ஸ்ரீனிவாசன் சன்னதி கட்டலாம் நல்லா, உடனே ஐஷங்கர் யோசிக்கவே இல்லை, நல்லா பண்ணலாமே, நமக்கும் மடத்தில் எதுவும் இல்லை, ஸ்ரீனிவாசன் சன்னதி இல்லை, ஒன்று கட்டலான்றதாக தீர்மானம் பண்ணி அது கட்டி ஆகிடுத்து.
அப்போ சம்பரோக்ஷன் பண்ணணும். ஒரு எல்லாம் பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கட்டுங்கன்னு ஐஷிங்கர் நியமிச்சாச்சு. கொஞ்சம் சிரமப்பட்டு தான். அந்த காலத்துல எல்லாம் பணம் 10 ரூபா கலெக்ட் பண்ணுறதே கஷ்டம். நாங்கள் போட்டு டிக்கெட்டே 10 ரூபா தான் போட்டிருந்தோம் எங்களுக்கு எலெக்ஷன். அதுக்கே டிக்கெட் வாங்குறவா கிடையாது. அப்போ எல்லாம் எடுத்து கோவில் 4 வருஷத்தில் கட்டி பூர்த்தி ஆகிடுத்து. சம்பரோக்ஷனை பண்ணதுக்கு முடியல. அதுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறையா டைம் செலவழிக்கணும். ஒரு 20-30 லட்ச ரூபா செலவழிக்கணும். இப்படி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. ஒன்றும் அவ்வளோ தூரம் பணமெல்லாம் கலெக்ட் ஆகலை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் ஐஷிங்கர்கிட்ட ஒரு மாதிரி சம்பரோக்ஷனை பண்ணிட்டா நல்லா இருக்கும், ஐஷிங்கர் கொஞ்சம் அதை அனுகிரகம் பண்ணால் நல்லா இருக்கும், என்னடா ஒன்று சொல்லு, ஒரு 10 லட்ச ரூபா ஐஷிங்கர் கொடுக்கணும். போற மாட்டாது. இல்லை போராது, நீங்கள் 20 லட்சம் வேணும். சரி, நான் 10 லட்சம் கொடுக்குறேன், பம்பாயிலேருந்து ஒரு 10 லட்சம் கடனாக வாங்கிக்கோ, அதை திருப்பி கொடுத்துரும் அப்படின்னா அப்படின்னு உடனே தேதி கொடுத்து சம்பரோக்ஷனம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. பிரமாதமாக எல்லாரும் வந்திருந்தா. அந்த சந்தர்ப்பத்தில் நிறையா பேர் வந்தா. அப்போ ஒரு நைஜீரியாவிலேருந்து ஒருத்தன், மகாராஷ்டிரா, அவன் தான் பெருமாள்லாம் சேவித்தான். ரொம்ப அவனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான். வந்து தானே பண்ணணும், இங்கே இருக்கிற பாராயணம் இவளுக்கெல்லாம் சம்பாவனை கொடுக்கணும், கொடுப்பியா? நமக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சு நான் பேசி அடியன் அப்படின்றான். சரி, எவ்வளோ ஆகும்னா 3.5 லட்ச ரூபா. சரி, நான் உடனே அழைச்சின்னு போய் 3.5 லட்ச ரூபா பேங்க்லேருந்து எடுத்து கையில் கொடுத்துட்டோம். ஐஷிங்கர் அவனையே வச்சு நீயே எல்லாருக்கும் கொடு, உங்கள் கையால் கொடு அப்படின்னு சொல்லி அந்த எல்லாருக்கும் சம்பாவனை கொடுக்குற அன்றைக்கி அவனை விட்டு அந்த எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியாச்சு. ஐஷிங்கருடைய ஒரு இது, அதாவது வசீகரணம், எல்லாரையும் அவ்வளோ சுலபமாக வசீகரிப்பார். நல்ல வாக்மின்னு அப்படின்னாக்க அதுக்கு பராசர பட்டர் சொல்ற, பிரசஸ்தயா வாக் அஸ்ய அஸ்தி இது வாக்மி, நல்ல போற்றத்தக்கதான வாக்கை உடையவர் அப்படிங்கிறதாக. அதுக்கும் பிரசஸ்தம் ச வேதாத்மகத்வாத் திக்வர மதுர கம்பீர பிரிய ஹிதத்வாச்ச அப்படின்றதாக. இந்த வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா வேதாத்மகத்வாத், நல்ல அதுக்கு பிரமாணங்கள், அதுக்கு உண்டானதான தர்மங்கள் அதோட கூடியதாக இருக்கிறது. திக்வர, யாராக இருந்தாலும் அவளை வெல்லக்கூடியது அளவுக்கு வாக்கு சக்தி இருக்கு. மதுரம், ஐஷிங்கருடைய குரல் மாதிரி மதுரமான குரல் வேற யாருக்குமே கிடையாது. இவ்வளோ ஸ்வீட் வாய்ஸாக ஐஷிங்கருடைய இது இருக்கும். அப்புறம் கம்பீரம், இது மதுரமாக இருக்கின்றதுனால காம்பீரியம் குரலும் கிடையாது. அவருடைய அந்த ஒரு ஷார்ப்பாக அந்த ஒரு கம்பீரமான ஒரு வாய்ஸ் எல்லாம் காதலுக்கு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாக்கு. அதுக்கப்புறம் பிரியம், அவர் எல்லாருக்கும் பிரியமாகவும் வாசிப்பார். அதாவது கோபிப்பார், எங்கேயாவது தப்பாக இருந்தால் பார்த்து உடனே சட்டுன்னு கோபம் வந்துருமே தவிர அது அந்த க்ஷணமே தான் இருக்கும், வேற இருக்காது. அப்படி ஒரு பிரியமாகவும் இருக்கும், ஹிதமாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் ஹிதத்தை சொல்லுவார். இந்த மாதிரியான இந்த வாக்மிக்கு என்ன ஒரு பராசர பட்டர் என்ன சொன்னாரோ அது அத்தனையும் அந்த விஷயங்களுடைய இதில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அங்கே இருக்கும்பொழுது இன்னும் ஒரு 10 நாள் இருக்கலாம்டா அப்படின்னு அங்கே சம்பரோஷன் ஆகி 10 நாள். அந்த 10 நாட்கள் நான் இருடா, இந்த பெருமாளுக்கு இந்த வட்டிலாம் செப்பாக இருக்குது, நான் வெள்ளியாக வாங்கி கொடுத்துட்டு அது பண்ணுறேன் பாரு அப்படின்னு உடனே நீ ஆர்டர் பண்ணிவிடுவேன். ஆர்டர் பண்ணி கும்பகோணத்துலேருந்து வட்டில் வந்துடுது. இந்த வட்டிலேருந்து யார் வாங்கிக்கிறாங்கன்னு உடனே எல்லாரும் உடனே அந்த இதுவே எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐஷிங்கருடைய ஒரு திருவிழா அப்படி. இந்த சன்னதிக்கு குணா சன்னதியில் வந்து பெருமாள் நன்னா இருப்பாரா, ஸ்ரீனிவாசன் மாதிரி இருக்கணும்டா, திருப்பதி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு தினமும் கேட்டுட்டே இருப்பார். அதுக்கு முதல்ல கல் ஒரு செலவடிக்கிறதுக்கு அங்கே ஸ்ரீவரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கே அந்த மலையில் தான் போய் கல் பூஜை போட்டு அந்த கல்லை செலக்ட் பண்ணி அதை கல்லை கட் பண்ணி தருவான். அதுக்கப்புறம் வந்து அதை சிலையாக வடிப்பாள். நடுவில் போய் பார்த்துன்னு வாடான்னு நினைச்சாகும். போய் பார்த்துட்டு வந்து நன்னா வந்திருக்கேன், நன்னா வரணும். அவர் ஐஷிங்கர் எப்படி மனோரதப்பட்டாரோ அது மாதிரியாக பெருமாள் எழுதினார். அது ஒரு சந்தோஷம் ஐஷிங்கருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாகனங்கள்லாம் வந்து உற்சவங்கள்லாம் நடந்தது. தங்கத்தேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஷிங்கர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணேன். பண்ணுவேடா? சரி பண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சாச்சு. பண்ணுறதுக்கு ஒரு அப்பீல் ஒன்று போட்டு கொண்டு போய் பம்பாயில் ரமணி சுவாமி கிட்ட கொடுத்தேன். அவர் அதெல்லாம் தங்கத்தேர்லாம் ஒன்றும்
வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐஷங்கர்கிட்ட இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் அனாவசியமாக செலவு பண்ணி ஏன்னா நீ அவர்கிட்ட போனேன் நீ பண்ணு நீ வரும் அப்படின்றத ஐஷங்கர் சொல்லி அதுக்கப்புறம் தங்க மண்டபமும் அந்த சமயத்தில் தான் வந்து தயார் பண்ணான். தங்க மண்டபத்தை இதில் சோலையூரில் இனாகுரேஷன் ஆச்சு. அது முடிச்சுட்டு அடுத்த தங்க மண்டபம் பம்பாயில் தான் போடணும்னு அவர் சொல்லியிருந்தார் ரமணி சுவாமி. அதனால அங்கே தான் வந்து போட்டார். அதுக்கு வழியில் ஐஷங்கர் பூனாக்கு இருந்தார். அந்த சமயத்தில் தங்க தேரும் வந்து அந்த தேர் வந்து இங்கே முதல்ல ஜோடிச்சு நிற்கிறது. ஐஷங்கர் அப்போ தான் ஏழ்றார். தங்க தேர் இப்படி பார்த்தார். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தொட்டு 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 நல்லா ரசிக்கிறவர். ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரசித்து அனுபவித்து இது பண்ணுவார். இந்த குதிரையை அப்படி தடவி தடவி பார்த்தார். இந்த குதிரைக்கு வந்து வாயில் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இது மாதிரி இருக்கணும்டா, அது நல்லா பண்ணியிருக்கான், தங்க தேர்னா என்ன பண்ண போகிறான்னு நினச்சேன், ரொம்ப அற்புதமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி நல்லா ரசிக்கிறவர். அதுக்கப்புறம் வந்து இந்த பூனா நிலம் வாங்கச்சே கூட நிறைய பேர் பெரும்பாலாம் வந்து எதுக்கு அனாவசியமாக ஒரு இருக்கிற மடத்தெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியல, எல்லாம் இடிஞ்சு விழுந்துன்னு இருக்கு, 100 மடம் இதுக்கு கட்டுவானே அப்படின்னு சொல்லி அவள் ஐஷங்கர்கிட்ட விஞ்ஞானம் பண்ண. அவள்லாம் வந்து ஏதோ சொல்கிறாடா, நீ போய் அவர்கிட்ட நீ பேசுகிறாங்கன்னு 2-3 பேர்லாம் வந்திருந்தா. இந்த மாதிரி சுவாமி அடியன் ஐஷங்கர் இந்த மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு, நாம நீ வந்து இங்கே கட்டணுன்ற பூனாவில் எத்தனை சிச்சுவேஷனாக இருக்கா, ஒரு 100 பேர் இருக்காளா? இருக்கா அடியேன், 125 பேர் நாங்கள் என்ரோல் பண்ணி ஒரு மெம்பர் ஒரு சபா கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 125 பேர் வச்சுட்டு எப்படி நீ மடத்தை ரன் பண்ணுவேன்? இவளை வச்சுட்டு நீ கட்டிவிடலாம், மடத்தை காப்பாற்ற முடியுமா, வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அடியேன் தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்கிற இடத்துல மனுஷா இல்லை, அதனால தான் அந்த மடத்தை காப்பாற்ற முடியல. மனுஷா இருக்கிற இடத்துல மடம் இல்லை. மடம் இங்கே மடம் இல்லாட்டா இந்த மனுஷாலாம் என்ன ஆகான்றது யோசிக்கிறோம். நமக்கு ஒரு மடம்ன்றது ஒரு எல்லாரும் வந்து சேர்றதுக்கு ஒரு இடமா இருக்கும். அப்படி இல்லைன்னா இவளுக்கு நாளைக்கு நாள் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தையும் குறைஞ்சி போகும். இதனால் நஷ்டம் யாருக்கு? நம்ம சம்பிரதாயம் நமக்கு நம்ம மடமே அதுக்கு தானே இருக்குது. சிஷ்யாளுடைய ஒரு இது அபிவிருத்திக்கு தானே மடம் இருக்குது. சரி என்னமோ சொல்கிற நீ, ஆனால் ரொம்ப இதுவாக இருக்குது, நாளைக்கு இந்த மடத்துக்கு செலவு பண்ணணும்னா யார் பண்ணுவா? அது அப்படியே எனக்கு பதில் கிடையாது அதில். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட அந்த அவரே சம்பாதிச்சுக்கிற பாவம். ஸ்ரீனிவாசன் எப்படி திருமலையில் நின்று கடன் கட்டின்னு இருக்காருன்னு சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவரும். அவர் ஏதோ ஒண்டியில் வரத வச்சுட்டே அந்த கோவில் நடந்துட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஐஷங்கருடைய ஒரு ஹஸ்த விசேஷம். என்னென்னா, பண்ணின காரியங்கள் எல்லாம் அப்படி பரிமளிக்க ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த இன்னைக்கு நைமிசாரண்யத்தில் இப்போ இந்த இதானியும் ஐஷங்கருடைய அனுபவத்தால பெரிய நவநரசிம்மர் சன்னதி வந்திருக்கு. அற்புதமாக இருக்கு. அதுக்கு விதை போட்டது வெளியோட ஐஷங்கர் தான். இவர் நீமோட்டு தேசிகன், அப்புறம் இவர் வடுவூர் சுவாமி, இவெல்லாம் ஆச்சாரிய பக்தி அவளுக்கு எல்லாம் ரொம்ப உண்டு. அதில் நைமிசாரண்யத்தில் ஐஷங்க திருநட்சத்திரத்துக்காக அங்கே போய் இருந்து உற்சவத்தை பண்ணிட்டு இருக்கா. 2007 விசேஷமாக பண்ணிட்டு இருக்கா. 2008 அடியனுக்கு இவர் வடுவூர் சுவாமி நீ வாடா அப்படின்னார். போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாரு, நீ வந்து பூனாக்கு நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்க, போகிறோம் இங்கே நைமிசாரண்யத்துக்கு கைங்கரியம். அவர் ஏதோ சொல்கிறார், நான் அடியன் வந்து அதை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. சர்வீஸில் இருந்தேன். நைமிசாரண்யத்தை யார் வந்து உட்காந்து கைங்கரியம் பண்ணி போகிறாங்க? ஆனால் அவருடைய ஒரு வார்த்தை பொய்யாக 2015 நான் ரிட்டையர் ஆனேன். 2015 இந்த கைங்கரியம் பண்ணணுன்றதாக ஒரு ஐஷங்கர் நியமித்தார். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அப்படி ஆயிடுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த நைமிசாரண்யம் ஐஷங்கர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து வில்லியோட ஐஷங்கர் தான் ஏற்படுத்தி அதில் அடியனை போட்டார். அப்போ அடியனை அந்த இதுலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அடியனை போட்டு அடியனை செக்ரட்டரின்னு போட்டு இந்த ட்ரஸ்ட்டு பேப்பரில் தான் இருந்தது. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பாக்கி காரியங்களை எடுத்து நடத்துறது. அதனால் இந்த ஐஷங்கருடைய ஒரு திருவிழா அப்படி இருந்திருக்கணும். அதுக்கு அப்போ அந்த எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். இது வந்து எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் வரைச்சேன்னா அது வெளியில் வரும். அது ஆரம்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. மாதிரியாக ரொம்ப இதுவாக நடந்தது.
இல்லை பம்பாயில் கூட தாயார் சன்னதிக்கு முதல்ல இந்த ஐஷிங்கர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணேன். இந்த மாதிரி அடியனுக்கு ஒரு இது வந்தது, சொப்பனம் வந்தது. அந்த பிரகலாதவர்ணம் கொடுத்த பெருமாள் சன்னதி மட்டும்தான் இருக்கு, தாயார் சன்னதி கிடையாது. அந்த சந்தர்ப்பம் பக்கத்தில் ஒரு தாயார் மாதிரி ஒரு சேவையாச்சு அடியேன்னு என்னடா பண்ணணுங்கிற ஒரு தாயார் உற்சவர் ஏழை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அப்புறம் வந்து வர்றா நீ பாட்டுக்கு விக்கிரகத்தை ஏற்றிகிட்டே போகிற, அதனால் வந்து சரியா யாரும் ஆராதனை பண்ண மாட்டா, இந்த பாப்பெல்லாம் எனக்கு தாண்டா வரும். இல்லை அடியேன் இந்த மாதிரி சரி சரி பண்ணிக்கோ அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தாயார் சன்னதியே கட்டலாம்னு ஏற்பாடாகி அந்த தாயார் சன்னதிக்கு பூமி பூஜை போடுறதுக்கு அடியனே நியமிச்சு அடியன் தான் உட்காந்து. இந்த மாதிரி ஐஷிங்கருடைய ஒரு இன்னைக்கு என்னடான்னா அந்த மகாலட்சுமி சன்னதியை விட அது ஃபேமஸ் ஆகிடுது. இதெல்லாம் ஐஷிங்கருடைய அனுகிரகம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஐஷிங்கர் பல விதமாக அடியனுக்கு அனுகிரகிச்சு ஆயிருக்கு. அடியன் வந்து இந்த ஐஷிங்கருடைய ஒரு பரம கிருபைக்கு பாத்திரமாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு இன்னொரு காரணம், ஐஷிங்கருக்கு வந்து ஆச்சாரிய பக்தி ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப பிரியமாகவே இருக்கு. ஒரு தரம் இங்கே மயிலாப்பூரில் தேசிய இதில் இந்த தேசிய ஹாலில் தான் வந்து ஐஷிங்கர் இருக்கார். அடியன் வந்து சேவிச்சுட்டு கூட்டத்தில் நின்றுருந்தேன். கூட்டத்தில் நின்றுக்குச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நியமிச்சாச்சு. ஏண்டா ஓடி வந்து சேவிப்பியே, மேலே என்ன போவோம் உனக்கு? அடியன் ஒன்றும் இல்லை, அடியன் இங்கே ஐஷிங்கருக்கு இதாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரீத்தி ஐஷிங்கர் இந்த எல்லாத்துலேயும் குடும்பத்தால் எல்லா இடத்துலையுமே பிரீத்தி உண்டு. அடியன்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அதிகமான பிரீத்தியில் அடியனுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பரம பாக்கியமாக நான் கருதி அந்த சந்தர்ப்பத்தை இந்த சபையில் விஞ்ஞாபனம் பண்ணக்கூடியதான ஒரு, அதை தவிர அடியன் பண்ணக்கூடிய கிருத்தஜை எதுவுமே கிடையாது. ஐஷிங்கருடைய பெருமையை பேசுறது தான் நமக்கு கர்த்தவியம். ஐஷிங்கருடைய ஒரு ஸ்ரீகோஷங்கள் பற்றி நிறையா சொல்லலாம். அவர் வந்து இப்போ எல்லாருக்கும் பரம கிருப்பையாக அனுகிரகிச்சது இந்த சதாச்சார நிர்ணயம்ன்றதான ஒரு கிரந்தம். அது மாதிரி இனிமேல் யாரும் போட முடியாது, அது மாதிரி முன்னாடி யாரும் போட்டவாலும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு புரியும்படியாக எல்லாருக்கும் ஒரு அனுகிரகிச்சிருக்கார். அந்த சதாச்சார நிர்ணயம் அந்த புஸ்தகத்தை பம்பாயில் வந்து இந்த சன்னதியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் காலக்ஷேமம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியமிச்சு எல்லாருக்கும் கைப்பட புஸ்தகத்தை திருவக்ஷரத்தை சாத்தி எல்லாருக்கும் கொடுத்த கொஞ்சம் நடந்தது. அப்புறம் அவாவாளுக்கு ஸ்ரத்த இருந்தால் அது நடக்கும், இதுக்கு அப்புறம் அது நடக்கலை. ஐஷிங்கருடைய இந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப இதுவாக நெறியாக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் இந்த ரகசியத்திரை சார விவரணம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் அடியேன் இன்னைக்கு வந்து விஞ்ஞாபனம் பண்ண வேண்டியதான சில விஷயம் என்னன்னாக்க, இந்த ஜீவாத்மாவனுடைய நிருபாதிக சேஷத்துவம். ஐஷிங்கர் விஞ்ஞாபனம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியாது, பாதி அது படிக்க வேண்டியதுதான். என்ன அந்த அளவுக்கு அதில் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு நல்லா பேசுகிறாரோ அது மாதிரி எழுதவும் எழுதுவார் ஐஷிங்கர். இந்த தத்துவத்திலே சிந்தனாதிகாரத்தில் சுவாதீன திவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் இதுதான் அந்த விஷயத்தை எடுத்துட்டு இந்த அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த ஜீவாத்மாவனுடைய இது சொல்லும் பொழுது மூலத்தில் ஒரு ஒரு பக்கம்தான், அவ்வளோதான் விஷயம். ஆனால் அது ஐஷிங்கர் எழுதியிருக்கிற விவரணம் பார்த்தோம்னு சொல்லுவோம், அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கம் இருக்கு. ஜீவ தத்துவ நிரூபணம், அதில் வந்து ஜீவஸ்வரூபம், அந்த ஜீவஸ்வரூபத்தை சொல்லச்சு ஜீவஸ்வரூபத்தை ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், அணுத்துவம் இத்தியாதிகளான நிரூபக தர்மங்களை விட்டு நிரூபித்து ஞானம், ஆனந்தம், அமலம், அணு என்று இம்முகங்களாலே சொல்ல கடவது அப்படின்னு நான் ஜீவஸ்வரூப லட்சணத்தை சுவாமி தேசிகன் தான் ஸ்வரூப லட்சணமாக சாதிக்கிறார். இந்த ஸ்வரூப லட்சணத்தில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும்
இங்கே இருக்கிறவாள்லாம் நல்ல காலக்ஷேபத்தை பல தடவை கேட்டிருக்கேன், பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த சுரூப நிரூபக தர்மம் நிரூபித்த சுரூப விசேஷம்ன்றதாக ஒன்று. சுரூப நிரூபக தர்மத்தில் அந்த தர்மிய நம்ம வேறு இதர வஸ்துக்களை விட வேறுபடுத்தி காட்டுறது சுரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவோம். இந்த ஜீவனுக்கு சொல்லும்போது ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், அணுத்துவம் அப்படின்றதாக இந்த தர்மம், இந்த சுரூப நிரூப தர்மமாக சாதிக்கிறார் சுவாமி. அதுக்கு ஐஷிங்கர் சொல்லக்கூடியதாக பங்கியா இருக்கு வாசகம். ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், அணுத்துவம் ஆகிய இவற்றை ஞானமாயிருக்கை, ஆனந்தமாயிருக்கை, அமலமாய் அதாவது தோஷமற்றதாய் இருக்கை, அணுவாயிருக்கை என்று தமிழில் கூறலாம். பிரத்யேகாய் இருக்கை அது பிரத்யக்துவம்ன்றதானது பின்னாடி சொல்ல போகிறது, இது பின்னர் விவரிக்கப்படும் என்பதை மேல் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றதாக முதல்ல சாதிக்கிறார். இதில் இந்த ஞானத்துவம், ஆனந்த சுவாமி தேசிகனோட தான் சொல்லியிருக்கார், ஐஷிங்கிறதுக்கு மேலே சொல்கிறார். இந்த வகையில் இதில் ஒவ்வொன்றுடனும் அணுத்துவத்தை சேர்த்து, அதாவது ஞானத்தே சதி அணுத்துவம், அதாவது ஞானமாயிருந்து கொண்டு அணுவாயிருக்கை, ஆனந்தத்வே சதி அணுத்துவம், ஆனந்த ஸ்வரூபமாயிருந்து கொண்டு அணுவாயிருக்கை என்று இப்படி இவற்றை ஜீவனுக்கு லட்சணமாய் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சுரூப நிரூபம் இந்த வெறும் ஞானத்துவம் எடுத்துட்டா ஞானத்துவம் எல்லா சேத்தன ஈஸ்வரனுக்கும் உண்டு, ஆனந்தத்துவம் ஈஸ்வரனுக்கும் உண்டு, அமலத்துவம் அவனுக்கு ஈஸ்வரனுக்கும் உண்டு, அணுத்துவம் மட்டும் கிடையாது. அதனால் இந்த அணுத்துவத்தை ஒவ்வொன்னோட சேர்த்து சொல்கிறது தான் ஜீவனுக்கு சுரூப நிரூப தர்மமாக ஆகுன்றதாக அப்படின்னு ஐஷிங்கர் நல்லா இங்கே எடுத்து காட்டுறார். இந்த வகையில் அணுத்துவத்தை சேர்க்காமல் ஞானத்துவம், ஆனந்தத்துவம் முதலியவற்றை மட்டும் ஜீவலட்சணமாக சொன்னால் இந்த லட்சணங்கள் பரமாத்மாவுக்கும் பொதுவாகிவிடும், ஜீவன்களை மட்டும் சிறப்பித்து காட்ட மாட்டோம். அதாவது இந்த சுரூப நிரூபம் மற்றதை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டும். வேறுபடுத்தி காட்டுறதுன்றதுக்கு இந்த பல குணங்கள் சொல்லும்போது ஒன்னொன்னையும் எடுத்து பார்த்தோம்னா அது மட்டும் வேறுபடுத்தி காட்டாது. அதனால இதை சேர்த்துக்கணும். ஜீவனை அறிவதற்காக சொன்ன லட்சணங்கள் ஜீவ பரமாத்மாவுக்குள்ளுக்கும் பொதுவாகி ஜீவ பரமாத்மாவுக்குள்ள வேற்றுமையை அறிவிக்க மாட்டாதவையாய் ஒழியும். அதனால் ஞானத்தே சதி அணுத்துவம், ஞானஸ்வரூபனாய் இருந்து கொண்டு அனுபவம் இருக்க வேண்டும் என்று அணுத்துவத்தை சேர்த்து கொள்கிறோம் சாதிக்கிறோம். அதே மாதிரி அணுவாய் இருக்கையை மட்டும் சொல்லலாமா? ஜீவனுக்கு அணுவா இருக்கிறதுன்றது ஒரு யூனிக்காக இருக்கே அப்படின்னாக்க, ஞானமாய் இருப்பவன் என்று கூறாமல் அணுவாய் இருப்பவன் என்று ஜீவன் என்று ஜீவ விசேஷணமாக ஜீவ லட்சணமாக கொள்வதும் சரி என்று. ஏன்னா அச்சேதனங்களில் பரமாணு முதலான அச்சேதன வஸ்துக்களுக்கும் அணுவாய் இருத்தல் அவற்றுக்கும் பொதுவாகிவிடும். இது அணுத்துவம். ஆகையினால ஒரு அணுத்துவத்தை மட்டும் எடுத்துட்டாலும் அது அதிவியாப்தி, இன்னொரு இடத்துக்கும் போகிறது. இப்பொழுது பரமாத்மாவை காட்டிலும் ஜீவாத்மாவுக்கு வேற்றுமை ஏற்பட்டாலும் அச்சேதனங்களான பரமாணுக்களை காட்டிலும் வேற்றுமை கிடைக்காமல் போய்விடும். ஜீவன் அணு இரண்டுக்கும் பொதுவாக இருக்கும் அந்த அணுத்துவம் அணுக்களை காட்டிலும் ஜீவாத்மாக்களை வேறுபடுத்தி காட்டாது. அதற்காக ஞானத்துவம் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஞானஸ்வரூபனாயும் அணுவாயும் இருப்பவன் ஜீவன், ஆனந்த ஸ்வரூபனாயும் அணுவாயும் இருப்பவன் ஜீவன், அமலனாயும் அணுவாயும் இருப்பவன் ஜீவன், பிரத்யேகாயும் அணுவாயும் இருப்பவன் ஜீவன் என்று ஒவ்வொன்றுடனும் அணுத்துவத்தை பிணைத்தே ஜீவலட்சணம் சொல்ல வேண்டும். சரி, இப்ப பிரத்யக்தம் என்பதானது ஜீவ பரமாத்மாக்களுக்கும் பொது. பிரத்யக்தம்ன்றது தனக்குத்தான் தோற்றுகை. அதை பற்றி பின்னாடி மறுபடியும் ஆசிரியர் விவரிக்கிறார். ஆகவே ஜீவ லட்சணமாகும் போது அணுவாயிருக்கை அது என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால பிரத்யக்தத்துக்கு அதோடு சேர்ந்த அணுத்துவத்தையும் சேர்த்து சொன்னாலும், இல்லைன்னா பெரும் ஜீவ பிரத்யக்தம்ன்றது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொதுவான லட்சணமாக ஜீவன் அணுவான பிரத்யக் என்றும் வித்தியாசம் கிடைக்கிறது. சரி, இந்த விசேஷங்களால என்ன கிடைக்கிறது? இதெல்லாம் ஐஷிங்கருடைய வியாக்கியானம். இது வெறுமை அங்கே இருக்க மூலத்தில் 2 வரி தான். ஜீவனுக்கு லட்சணம் சொன்னாக்க ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், அணுத்துவம், அவ்வளோதான் போட்டேன் சுவாமி தேசிகன்.
இது இந்த அணுத்தம்ன்றது ஒன்னொன்றுக்கு சேர்த்துக்கணுன்றதாக இங்கே காட்டுறார் அறிஞர். அதே மாதிரி இப்போ இந்த விசேஷணங்களால என்ன கிடைக்கிறது அப்படின்றதையும் இங்கே சாதிக்கிறார். ஜீவன் ஞானஸ்வரூபன். ஞானஸ்வரூபன்னா என்ன அர்த்தம்? அவன் ஜடமல், அவன் ஜடமல்லன். ஜீவன் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப பிரதிகூலமான வஸ்து. ஆனந்தம்ன்றது அனுகூலத்தை சொல்லும். அல்லன். அமலன் என்பதால் அழுக்கற்றவன் என்றும், அணு என்பதால் விபு அல்லன் என்றும் கூறப்பட்டது. அதாவது இதனால என்ன கிடைக்கிறது அப்படின்றது இந்த ஆப்போசிட் அப்படி காட்டுறாரு. இவ்வாறே பிரத்யக் என்பதால் பராக்கான வெளிப்பொருள்களை விட வேறுபட்டவன் ஜீவன் என்பதாக கிடைக்கும். சரி, இப்போ மேற்கொண்டு ஒரு கேள்வி. சேஷத்துவம் ஜீவனுக்கு லட்சணமாகுமா? இது சுவாமி தேசிகனே ஒரு மூலத்தில் இருக்கிறார். ஜீவத்துவம் சர்வேஸ்வரனுக்கு சேஷமாயே இருக்கும் என்றும், அவனுக்கே நிருபாதிக சேஷம் என்றும், அயோக அந்யோக விவச்சேதங்களாலே பிரதம விதத்தில் தோற்றின சேஷத்துவம் சம்பந்த ரூபமாகையாலே சம்பந்தி ஸ்வரூபம் நிரூபிதமானால் அல்லது அறிய ஒண்ணாமையாலே ஜீவனுக்கு இது நிரூபித ஸ்வரூப விசேஷனம் என்னலாம் அப்படின்றதா சொல்லியிருக்கேன். இந்த அயோக அந்யோக விவச்சேதம் பின்னாடி எடுத்துக்கோம். இப்போ சேஷத்துவம் ஜீவனுக்கு சுரூப நிரூபக தர்மமா சொல்லணுமா, நிரூபித ஸ்வரூப விசேஷனமா சொல்லணும்? சுரூப நிரூபக தர்மமாக சொல்லணும்னா முதல்ல சுரூபத்தை, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சேஷத்துவம் தானே சம்பந்தத்தை சொல்றோம். சம்பந்தத்தை சொன்னா, ஒரு சம்பந்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வஸ்துவை சொன்னா தான் அப்புறம் சம்பந்தத்தை சொல்லணும். வஸ்துவே தெரியாத சம்பந்தத்தை பத்தி பேசக்கூடாது இல்லையா? அதனால நிரூபித ஸ்வரூப நிரூபக தர்மம்னா அந்த சம்பந்திகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் யார் அந்த வஸ்துக்கள் என்னவோ, அந்த சம்பந்தப்பட்டிருக்கிற வஸ்துக்கள் என்னவோ அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் அதை சொல்லணும். ஆனால் இப்போ வஸ்து தெரிந்து கொள்வதற்கு தானே ஸ்வரூப நிரூப தர்மம் வேணும். அப்போ ஸ்வரூப நிரூப தர்மத்துக்கு இது வெகுந்த கொஸ்டினா இருக்கு. சேஷத்துவத்தை சொல்லணும்னா சுரூபம் தெரியணும், சுரூபம் தெரியணும்னா சுரூப நிரூப தர்மம் தெரியும். அப்போ சுரூப நிரூப தர்மமாக இது ஆகாது அப்படின்றதாக ஒரு பட்சம். பிரணவத்திலே வியாக்கியானம் அகாரத்தின் மேல் மறைந்துள்ள சதுர்த்தியினால் ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷன் என்பதும் கிடைக்கிறது. இந்த சேஷத்துவத்தை சேதனத்துவத்தோட சேர்த்து சேஷனா இருந்து கொண்டு சேத்தனா இருக்கை சேஷத்வே சதி சேத்தனத்துவம் என்பதை ஜீவாத்மாவுக்கு லட்சணமாக சொல்லலாமே. ஏன் அவ்வாறு சொல்லவில்லை? சுவாமி தேசிகன் அவ்வாறு சொல்லலை அப்படின்னா அதுக்கு சொல்ற ஒரு கேள்வி எழுகிறது இங்கு. பரமாத்மா சேத்தனாக இருந்தாலும் அவன் சர்வசேஷியாக இருப்பதால் ஒருவனுக்கும் சேஷனாக மாட்டான். ஆகையால் இந்த லட்சணம் பரமாத்மாவுக்கு பொருந்தது. சேஷத்வே சதி சேத்தனத்துவன்றது பரமாத்மாவுக்கு பொருந்தாது. ஏன்னா அவன் சேஷி. அச்சேதனங்கள் சேஷனங்களாய் இருப்பினும் அவை சேத்தனங்கள் அல்லாமையாலே சேஷத்வே சதி சேத்தனத்துவம் வராது அச்சேதனங்கள் என்று ஜீவலட்சணம் அவற்றுக்கு பொருந்தாது. ஆகவே இந்த லட்சணம் ஜீவாத்மாவுக்கு மட்டுமே உரியது. ஆகையால் இது ஜீவாத்மா லட்சணமாக சொன்னால் என்ன? சேஷத்துவே சதி சேத்தனத்துவன்றது சுரூப நிரூபக தர்மமாக சொன்னால் என்ன அப்படின்றதான கேள்வி. ஒரு விதத்தில் இது லட்சணமாக சொல்லக்கூடாது என்று, மற்றொரு வகையில் இதை லட்சணமாக சொல்லலாம் என்று இந்த கேள்விக்கு இரண்டு விதங்களில் பதில் அருளி செய்யப்படுகிறது. அதாவது சேஷத்துவம் என்பது ஜீவனுக்கு சுரூப நிரூபகம் ஆகாது என்ற பட்சத்தில் அது அவனுக்கு லட்சணமாகாது. ஏன்னா சுரூப நிரூப தர்மம் ஆகும் பட்சத்தில் அது ஜீவனுக்கு லட்சணமாகலாம். அதாவது சுரூப நிரூப தர்மம் அப்படின்னு சேஷத்துவத்தை ஒத்துண்டாக்க அது லட்சணமாகும். அது சேஷத்துவ சுரூப நிரூபம் இல்லைன்னு விட்டாக்க அது லட்சணமாக ஆகாது. இந்த ரெண்டு அபிப்பிராயங்கள் பற்றி சுவாமி தேசிகன் கூறியுள்ளார். அதாவது சேஷத்துவம் பரமாத்மாவுடன் ஜீவனுக்கு உள்ள உறவு, அதாவது சம்பந்தம். உலகில் சம்பந்தம் என்ற வஸ்துக்களை, அதாவது சம்பந்திகளை புரிந்து கொண்ட பிறகு அவை அறியப்படுவது. ரெண்டு தெரிஞ்சிருந்தாதான் அதுக்குள்ள சம்பந்தத்தை தெரியணும். உதாரணமாக தசரதனையும் ராவணையும் புரிந்து கொண்ட பிறகுதான் அவ இருவர்களுக்குள்ள பித்ரு புத்திர பாவ சம்பந்தம், தமப்பன் பிள்ளைக்கு உறவு முறை அறியப்படுகிறது. ஆகையினால இங்க இந்த ஜீவனை அறிந்த பிறகே அறியப்படும் சேஷத்துவம் அந்த சம்பந்த ஜீவனுக்கு நிரூபித சுரூப விசேஷம் தான். அதாவது சுரூப நிரூபக தர்மம் தெரிஞ்சு ஒரு தர்மியை தெரிகின்ற பிற்பாடு மேற்கொண்டு இருக்கக்கூடியதான விசேஷங்கள்லாம் நிரூபித சுரூப விசேஷம். அப்படி இந்த சம்பந்தம் சம்பந்திகளை தெரிஞ்சின பிற்பாடு சொல்றபடியினாலே, தெரிந்து கொள்ள வேண்டியபடியினாலே அது நிரூபித சுரூப விசேஷம்னு சொல்லலாம்.
இப்படிப்பட்டது இது எப்படி ஜீவனை புரிந்து கொள்ள காரணமாகும்? அதனால இது சுரூப நிரூப தர்மம் இல்லைன்றது ஒரு பட்சம். அதனால இது சேஷத்துவ சம்பந்தம் ஜீவனுக்கு லட்சணம் ஆகாது. அதனால் ஞானத்துவம் முதலியவற்றை லட்சணமாக சொல்லும் போது சேஷத்துவத்தை சேர்க்கவில்லை. முதல்ல சொன்ன டெஃபினிஷன்ல சேஷத்துவத்தை சுவாமி சேர்க்கலை. அடுத்ததாக இந்த ரெண்டு பட்சத்தையும் எடுத்து காட்டுறார். ஒரு தர்மம் ஒரு வஸ்துவின் தனக்கு ஆதாரமான தர்மியை, அதாவது பொருளை புரிந்து கொள்வதற்கு ஹேத்துவாகாமற் போனாலும் அதை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய லட்சணத்தில் அடங்கி இருக்கும் வகையில் அதையும் சுரூப நிரூப தர்மம் ஆகவும் லட்சணமாகவும் கொள்ளலாம். அதாவது சுரூபக நிரூபக தர்மத்துக்கு என்ன ஒரு கிரைட்டீரியா அப்படின்னா, மற்ற வஸ்துக்களை விட இது வேறுபடுத்தி காட்டும். அது வந்து இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேஷத்துவம்ன்றது சுரூபத்தில் இருக்கு. ஏன்னா மற்ற வஸ்துக்களுக்கு அந்த சேஷத்துவம் ஆனது கிடையாது. அதனால இது இவனுக்கு மற்ற வஸ்துக்களோடு வேறுபடுத்தி காட்டக்கூடியது. அதனால இது சுரூப நிரூபக தர்மமாக சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சேஷத்வே சதி சேத்தனத்துவம் அப்படின்னாக்க, சேஷமா இருக்கக்கூடிய சேத்தனன் அப்படின்னா அதில் பெருமாள் வரமாட்டார். ஏன்னாக்க சேத்தனா இருந்தால் கூட அவர் சேஷன் கிடையாது, யாருக்கு சேஷன் கிடையாது. அதனால சேஷத்வே சதி சேத்தனத்துவம் என்ற லட்சணத்தில் சேத்தனான ஜீவனை பரமாத்மாவை காட்டிலும் வேறுபடுத்தி விலட்சணமாக காட்ட வல்லது இந்த சேஷத்துவம். பரமாத்மா சேஷியாகையாலே அவனை விட சேஷபூத்தனான ஜீவன் வேறானவன். ஆக முன்பு சுரூப நிருபக தர்மகாது என்று கூறப்பட்ட பட்சத்தை தள்ளி இப்போது இந்த முறையில் சுரூப நிருபக தர்மம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக இரண்டும் அபிப்பிராய பேதத்தால் ஒன்றுக்கே சம்பவிக்கும். ஆனால் ரெண்டு அபிப்பிராய பேதம் தானே தவிர ஒரே விஷயத்துக்கு அத்த சுரூப நிருபக தர்மம்னு நன்னா சொல்லலாம், இல்லை சுரூப நிருபக தர்மம் சொல்ல வேண்டாம்னு தோன்றதா, சரி நிருப சுரூப விசேஷம்னு சொல்றது தப்பு கிடையாது. ரெண்டுமே ரெண்டு விதமான அபிப்பிராயம் தான். இவ்வாறு சேஷத்துவத்தை சேர்த்து சேஷத்வே சதி சேத்தனத்துவம், அதாவது சேஷபூத்தனாயிருந்து சேத்தனாயிருக்கை என்பது ஜீவ லட்சணம் ஆகிறது. இது ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய சாரபோதினியில் ஸ்பஷ்டம். இது பூர சாரபோதினுடைய வியாக்கியானம் தான். முதல்ல சொல்லிட்டார் சுவாமி. எப்படி சுதப்பிரகாசிகையானது ஸ்ரீபாஷ்யத்துக்கு இருக்கோ அது மாதிரியாக சாரபோதினி சாரத்துக்கு வியாக்கியானமாக வந்தது. அதுக்கு வியாக்கியானம் நமக்கு இந்த ஐஷிங்கருக்கு வியாக்கியானம் சொன்னால் தான் நமக்கு புரியும் போது. சரி, ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இதை பற்றி நான் சொல்கிறேன். கீழே ஜீவனுடைய அசாதாரண தர்மமாக சொல்லப்பட்ட ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இரண்டுக்கும் ஞானஸ்வரூபனாய் இருந்து கொண்டு ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கையும், ஆனந்த ஸ்வரூபனாய் இருந்து கொண்டு தர்மபூதமான ஆனந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கையும் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அப்படின்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சுவாமி ஐஷிங்கர். அதாவது இந்த ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இருக்கு. ஞானத்துவம்ன்றது ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு, ஞானத்துக்கு ஆசிரியமாகவும் இருக்கு. அதாவது தர்மபூத ஞானம்ன்றது அது எதில் ஆசிரியச்சிருக்கு அப்படின்னா இந்த ஞானமாகிற ஜீவனை ஆசிரியச்சு. அதே மாதிரி இந்த ஆனந்த ஸ்வரூபனாக இருந்து கொண்டு ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிற தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கு அப்படின்றதா சொல்லுவோம். ஆனந்த ஸ்வரூபனாக இருந்து கொண்டு தர்மபூதமான ஆனந்தத்துக்கு ஆசிரியராக இருக்கையும் அப்படின்றதாக அர்த்தம் கொள்ளணுன்றதா சொல்லுவோம். ஆகவேதான் ஜீவனுக்கு லட்சணம் சொல்லும்போது சுவாமி தேசிகன் அனுத்வே சதி ஞானத்துவம் என்னாமல் அனுத்வே சதி சேத்தனத்துவம் அப்படின்றதாக லட்சணம் சொல்லுவோம். அனுத்வே சதி ஞானத்துவம் அப்படின்னாக்க ஞானம் மட்டும் வந்துடும். அப்படி சொல்ல சேத்தனன்றதான சேத்தனன்னாக்க ஞானத்தை உடையவன், ஞானத்தை ஆசிரியமாக இருக்கிறவன் ரெண்டும் வந்துடும். சைத்தன்யம் இருக்கிறதுனால ஞானத்தை ஆசிரியமாக உடையவன் தான் சேத்தன். அதனால சுவாமி தேசிகன் இந்த ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறாரு இங்க. அனுத்வே சதி சேத்தனத்துவம்னு சொல்லலை, அனுத்வே சதி ஞானத்துவம்னு சொல்லலை, அனுத்வே சதி சேத்தனத்துவம்னு சொல்லலை. அவ்வாறே பொருள் கொண்டு அதே ஜீவலட்சணமாக, அதாவது அனுத்வேசத்து என்பதையும் சேர்த்து அனுத்வேசத்து ஞானத்துவம் என்று சொன்னால் ஜீவலட்சணமாக கொண்டால் தோஷம் உண்டு. அனுமாய் இருந்து கொண்டே ஏன்னாக்க அனுத்வேசத்து ஞானத்துவம்னா என்ன தோஷம்ன்றதையும் காட்டுறேன். இப்போ சுத்த சத்துவம் இருக்கு. சுத்த சத்துவமானது அச்சேதனம். அச்சேதனத்தை அது பரமானு உண்டு, அதுக்கு ஞானத்துவம் உண்டு. அதனால அனுத்வேசத்து ஞானத்துவம்னு சொல்லிட்டா சுத்த சத்துவம் அதில் அடங்கி வரும். ஸோ அதனால் அது மாதிரி சொல்லக்கூடாது. அனுத்வேசதி சேத்தனத்துவம் தான் சொன்னாங்க சுவாமி தேசிகன். அதனால தான் அப்படி போட்டிருக்கன்றதை எடுத்து ஐஷிங்கர் ஆச்சரியமாக காட்டுறாரு. ஆயா தான் சுவாமி தேசிகன் ஞான என்ற சப்தத்தினால் ஜீவர்களை குறிக்கலாம் என்று சொல்லி வைத்து லட்சணம் சொல்லும்போது அனுத்வேசதி சேத்தனத்துவம் என்று ஜீவ லட்சணமாக அறிவித்தார். அப்புறம் சேத்தனத்துவம்ன்றது
ஜீவனுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு. அதனால இந்த இடத்துல இரண்டையும் விளக்குவதற்கு சேஷத்துவம் சேதனத்துவம் என்று இரண்டு விசேஷணங்களை கொண்டு எப்படி சொல்றார். சர்வசேஷியான பகவானுக்கு சேஷத்துவம் கிடையாது, அச்சேதனமானங்களுக்கு சேஷத்துவம் உண்டு, சேத்தனத்துவம் கிடையாது. இவை இரண்டும் சேஷபூதனாய் சேத்தனாய் இருக்கும் ஜீவாத்மாக்கும். இந்த சேஷத்துவம் உண்டு, சேதனத்துவம் உண்டு ஜீவாத்மா. அச்சேதனத்துக்கு இது கிடையாது, சேத்தனத்துவம் கிடையாது. பரமாத்மாவுக்கு சேஷத்துவம் கிடையாது. இவ்வளவு சொல்லியும் பரமாத்மாவுக்கும் இந்த லட்சணம் பொதுவாக விட்டால், பகவான் ஸ்ரீ ராமாதிகளுக்காக அவதரித்த போது தகப்பனான தசரதன் முதல்வர்களுக்கு அடியனாக சேஷபூத்தனாக இருந்திருக்கு. அப்ப அந்த சேஷத்துவம் என்ன, அது எப்படி என்ன, ஸ்வதஹா சேஷத்துவம் அப்படின்றதான ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணி. அதனால இயற்கையாலே சேஷனா இருக்கிறது என்பது ஜீவாத்மாவுக்கு, ஸ்வத சேஷத்துவம்ன்றது ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு அப்ப கூடாது. அவதார காலங்களில் பகவானுக்கு தகப்பன் பிள்ளை முதலான உறவு காரணமாக தசரதன் முதலானை பற்றி சேஷத்துவம் இருக்கையால், இயற்கையில் அவதரிக்காத சீர் உட்பட எப்பொழுதும் சேஷனாய் இருக்கை என்பது பகவானுக்கு இல்லாமையால், ஜீவாத்மாக்களுக்கே அது உள்ளமையால், அதனால ஸ்வதஹா சேஷத்வே சதி சேத்தனத்துவம். நம்ம ஜீவாத்மாவுடைய சேஷத்துவமானது ஸ்வதசேஷத்துவம், நிருபாதிகமாக, அதாவது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான சேஷத்துவம் என்று ஜீவலட்சணம் ஆகணும். இதுவும் போதாது, இப்பயும் ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜீவர்களில் சேராத பிராட்டிக்கும் பொதுவாக அவருடைய சொத்தகாவே பெருமாளுக்கு சேஷமாக பிராட்டி பாவிச்சுக்கிறார். அதனால இந்த சேஷத்துவன்றது அங்கேயும் கொஞ்சம் இடிக்கிறது. இப்படி ஈஸ்வரியான பிராட்டி பெருமாளை பெற்ற, அதாவது பெருமாளுக்கு எப்பொழுதுமே ஸ்வதஹா சேஷபூத்தியாக இருக்கிறார், சேத்தனத்துவமும் அவளுக்கு உண்டு. ஆக ஸ்வத சேஷத்வே சதி சேத்தனத்துவம் என்ற ஜீவலட்சணம் ஜீவ வர்க்கத்தில் சேராத, ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்த பிராட்டிக்கும் பொதுவாகையாலே அதிவியாப்தி தோஷம் உண்டாகும். இது சரியான லட்சணமாகாது என்ற கேள்விக்கு மேலும் இதற்கு மேலும் எழுகிறது. அதற்காக ஸ்வதஹா உபயசேஷத்வே சதி சேத்தனத்துவம், இதுதான் அல்டிமேட்லி கம்ப்ளீட்டான டெஃபினிஷன். ஸ்வதஹா உபயசேஷத்வே சதி சேத்தனத்துவம் என்று முன் சொன்ன லட்சணத்தை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று பெருமாள் பிராட்டி இருவருக்குமே சேஷபூதனாய் இருப்பது என்பது சேதனாய் இருப்பதும் ஜீவனுக்கு கொண்டால் எந்தவித தோஷமும் கிடையாது. ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் பிராட்டி இருவருக்குமே அடியவர்கள். எம்பெருமான் ஒருவருக்கும் சேஷபூதன் இல்லை, ஆகையால் அவனுக்கு சேஷத்துவம் கிடையாது. அவதார காலங்கள் இருந்தாலும் அது சுவாபாவிகம் இல்லை. பிராட்டிக்கு ஸ்வதஹா சேஷத்துவம் இருந்தாலும் இருவரையும் பற்றி, அதாவது ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம் கிடையாது. ஆகவே இந்த ஸ்வதஹா உபய சேஷத்துவம் என்பதாக சொல்லக்கூடியது இந்த ஜீவனுக்கு லட்சணமாக ஆகும். அப்புறம் இந்த சுவாமி இதில் ஈஸ்வர லட்சணத்தையும் சாதிக்கிறார். ஜீவனும் ஈஸ்வரனும் சேத்தனாக இருந்தும் ஜீவன் அணுவாக இருப்பன் என்று கூறி ஜீவன் அதுக்கு சொல்றார். ஈஸ்வரனுக்கு அணுத்தம் இல்லை, அதற்காக இங்கு விபுத்வே சதி சேத்தனத்துவம் ஈஸ்வரனுக்கு சொல்லும்போது விபுத்வே சதி சேத்தனத்துவம், அதாவது விபுவாய் இருந்து கொண்டு சேத்தனாக இருக்கு என்பது ஈஸ்வர லட்சணம் என்பதையும் அருளியுள்ளார். இந்த இடத்துல விபுன்னு சொல்லிட்டாக்க அங்கே ஆகாசம் முதலியவர்களோட கிளாஷ் ஆகும். அதனால வெறும் சேத்தனன்னு சொன்னாக்க ஜீவனோட கிளாஷ் ஆகும். அதனால விபுத்வே சதி சேத்தனத்துவம்னு விட்டா ஈஸ்வர லட்சணம் ஆகிடும். அதோட மட்டும் இல்லை, அந்த லட்சணத்தை சொல்லும்பொழுது அவனுக்கு அனன்யாதீனத்துவம், நிருபாதிக சேஷித்துவம், அப்புறம் நியந்திரத்துவம், இதெல்லாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா இது போடுறார். அனன்யாதீனத்துவம், அவன் யாருக்கும் அதீனம் கிடையாது ஈஸ்வர லட்சணத்தில். அப்புறம் நிருபாதிக சேஷித்துவம், அவன் எல்லாருக்கும் சர்வசேஷி, எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியவன். அதே மாதிரி நியந்திரத்துவம், இதுவும் அந்த ஜீவ லட்சணத்தை சொல்ற இதுலேயே அந்த பகவத்னுடைய லட்சணத்தையும் சொல்லி ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சுவாமி தேசிகன் காட்டிருக்கார். ஐஷிங்கன் இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இருவருக்கும் பொதுவானது ஒருவருக்கு, ஜீவாத்மாக்கள் பரமாத்மா இருவருக்கும் பொதுவான சில தர்மங்களை சில விசேஷங்களால் ஒருவருக்கு மட்டுமே உரிதாக செய்யலாம் என்பது இவ்வளவால் விவரிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் பிரத்யத்துவத்தை எடுத்து சொல்றேன். பிரத்யத்துவம் என்பது என்ற தர்மம் ஜீவாத்மா பரமாத்மா இருவருக்கும், இது எல்லா சேத்தனர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. இத்துடன் ஸ்வதஹா சேஷத்துவம் முதலியவற்றை சேர்த்து ஸ்வதசேஷத்வே சதி பிரத்யத்துவம் என்று சொன்னால் ஜீவனுக்கு மட்டும் உரிதாகி அவனுக்கு லட்சணமாக ஆகும்.
சேத்தனத்துவமாவது அப்படின்னு ரெண்டுக்கும் சொல்ற பிரத்யக்தம் சேத்தனத்துவத்துக்கு வித்தியாசத்தை கட்டணும். அறிவுடையவனாய் இருக்கை, ஞானத்தை உடையவன், அதாவது ஞானத்துக்கு ஆசிரியமாய் இருக்கை. பிரத்யக்தமாவது தனக்குத்தான் தோற்றுகை, கடம் படம் முதலிய பொருள்களுக்கு பராக் எனப்படும். ஆத்மா பிரத்யக்கு எனப்படும். பிரதீபம் அஞ்சதி இது பிரத்யகு என்று இதற்கு விரிவு. இதில் பிரதீபம்னா என்ற சொல் மாறான என்பதான பொருள். எதற்கு மாறான என்பதையும் புரிந்து கொண்டால்தான் இது நன்கு விளங்கும். இது இந்த பிரத்யக்தம் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு டேர்ம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகத்தில் பார்த்து புரிஞ்சுட்டாலாம் முடியாது. நம்ம காலக்ஷேபத்தில் கேட்டால் தான் புரியும். இதை பற்றி நிறைய வித்வான்கள்லாம் சர்ச்சை பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த தனக்குத்தான் தோற்றுக்கு சாரபோதினில் பக்கம் பக்கமாக வியாக்கியானம் போகிறது. இந்த ஆகவே இதற்கு பராக் என்ற சொல்லை முதலில் புரிந்து கொள்ளணும். பிரத்யேக புரிஞ்சுக்கணும்னா பராக் புரிஞ்சுக்கணும்ட்ட. பரம் அஞ்சதி இதி அப்படின்றதாக, அதாவது பரம் என்றால் மற்றொன்றை, தன்னை தவிர்த்த மற்றொன்றை என்று இதற்கு அர்த்தம். அஞ்சத்தின்னா அடைகின்றது, அதாவது பிறரை அடைகின்றது, பிறருக்காகவே உள்ளது, அதுதான் பிரதானம் என்று அந்த பொருளை தருகிறது. இந்த பராக் என்ற சொல் இது அஞ்சதி என்ற வினை சொல் அடைகிறது என்ற அர்த்தத்தில் வரும். இப்பொழுது பிரத்யக்கு என்றதின் விரிவில் உள்ள பிரதீபம் என்ற சொல் மற்றொன்றுக்கு மாறான தன்னை, தனக்குத்தான் அப்படின்றது அர்த்தம். மற்றொன்றுக்கு மாறான தன்மைனா நமக்கு கொஞ்சம் தலை சுத்தம் இல்லையா என்று பொருளை குறிக்கின்றது. இந்த பிரதீபம் என்றபடி, தன்னை என்றபடி. இங்கு அஞ்சதி என்ற சொல் பராக் என்ற சொல்லுக்கு பராக் பரம் அஞ்சதி என்ற இடத்தை போல பொருள் கொள்ளக்கூடாது. ஆகையால் பிரதீபம் அஞ்சதி என்ற இடத்தில் அஞ்சதி என்ற வினைச்சொல் அறிகின்றது என்ற பொருளை கூறுகிறது. பிரதீபம் வெளிப்பொருளுக்கு மாறான தன்மை, மாறான அப்படின்னா எதற்கு மாறான, மற்ற வெளிப்பொருளுக்கு மாறான தன்மை அப்படின்றதான அர்த்தத்தில் அஞ்சதினா அறிகின்றது. இந்த பிரத்யேக் என்ற சொல் தன்னை அறிகின்ற பொருளை தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். உலகில் உள்ள பொருள்களை தன்னை அறியும் பொருள்கள் ஆத்மா, அதாவது உலகத்தில் இருக்கிற பொருளை தன்னையே தான் அறிந்துகிறதுன்றது ஆத்மா அப்படிதான். அது ஜீவாத்மாவும் இருக்கலாம், பரமாத்மாவும் இருக்கலாம். இரண்டுக்கும் இந்த பிரத்யக்தம் என்றதான தன்மை உண்டு. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பொதுவான லட்சணங்கள். இதுவரை ஜீவனுக்கே உரிய லட்சணங்களையும் பரமாத்மாவுக்குரிய லட்சணங்களையும் அறிந்தோம். இனி இருவருக்கும் பொதுவான லட்சணம் சேத்தனத்துவம், பிரத்யக்தம், ரெண்டு பேருக்கும் பொது. அதாவது அறிவுடைமை, தனக்குத்தான் தோற்றுகை, இது இரண்டு பேருக்கும் பொதுவான லட்சணங்கள். ஆத்மாக்கள் தனக்குத்தான் தோற்றும் போது, அதாவது தனக்குத்தானே பிரகாசிக்கும் பொழுது, தர்மபூத ஞானத்தின் உதவி இல்லாமலேயே நன்றாக தனக்குத்தானே தோன்றும். கடம் படம் முதலியவைக்கெல்லாம் தங்களுக்குத்தான் தோற்ற மாட்டா, பிறருக்குத்தான் தோற்றும். அதாவது கடம் படம் முதலிய பொருள்கள் தாமே தங்களை அறிந்து கொள்ள மாட்டா, பிறர்கள் தாம் அவற்றை அறிவார்கள். அதுவும் பிறர்கள் தங்கள் தர்மபூத ஞானத்தினாலேயே அதை புரிந்து கொள்வார்கள். ஆத்ம வஸ்துதான் தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடியது, அதுவும் தன்னிடத்தில் இருக்கும் தர்மபூத ஞானத்தின் உதவி இல்லாமலேயே. இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இந்த ஆத்மான்றது தனக்குத்தான் தோற்றம், ஆனால் இன்னொருத்தருடைய தர்மபூத ஞானத்துக்கு விஷயமாகலாம் இல்லையா. ஜீவாத்மா இன்னொருத்தர் தர்மபூத ஞானத்துக்கு விஷயம், அது வந்து பிரத்யக்தம் இல்லை, அது வந்து பராக்தம். வருதா சார்? இங்க மூலத்தில் ஒரு விசேஷம். ஜீவ ஈஸ்வர ரூபமான ஆத்ம வர்க்கத்துக்கெல்லாம் பொதுவான லட்சணம் சேத்தனத்துவம் பிரத்யத்துவம் என்று இந்த பிரகடனத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீசுத்தியின் பொருள் தான் இவ்வளவாக விவரிக்கப்பட்டது. இங்கு ஜீவ ஈஸ்வர ரூபமான ஆத்ம வர்க்கம்னு போட்டு, ஆத்ம வர்க்கம்னா ஒரு குரூப். குரூப்னா ஈஸ்வர ஜீவனுக்கு குரூப்னா நமக்கு ஓரளவு புரியாது. ஈஸ்வரனுக்கு குரூப்னா அவரே ஒருத்தர் தானே இருக்கார். அவருக்கு குரூப்புன்றது எப்படி ஜாதி ஏக்கம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு நல்ல அழகான வியாக்கியானம் சொல்றார் கலிங்கர். ஜீவாத்மாக்கள் பலராகையாலே ஜீவர்க்கம் என்று கூறலாம். ஈஸ்வரன் ஒருவனே ஆகையால் அவனை ஒருவனை மட்டும் ஈஸ்வர வர்க்கம் என்று கூறுவது எப்படி பொருந்தும் என்று சந்தேகிக்க கூடாது அப்படின்ட்டு. பிராட்டியும் ஈஸ்வர வர்க்கத்தில் சேர்ந்தவராயால் பிராட்டி எம்பெருமான் ஆகிய இருவரும் ஈஸ்வரர்கள் ஆகையாலே ஈஸ்வர வர்க்கம் என்று சொல்ல தடையில்லை. இப்ப சேஷத்துவத்தின் அயோக அந்யோக வேட்சேதத்தை பற்றி வியாக்கியானம் சொல்றார். இந்த இதுல மூலத்துல சொல்லும் பொழுது
பிரதமாட்சரத்தில் சதுர்த்தியில் தோற்றின தாதர்த்தியத்துக்கு உபாதி இல்லாமையாலே சர்வரக்கனான ஸ்ரீயப்பதிக்கு ஜீவாத்மா நிருபாதிக சேஷமாயே இருக்கும் என்று என்று இப்படி யாவத் சுரூபம் சம்பந்தம் சொல்லுகை அயோக விவச்சேதம். மத்தியமாட்சரத்தில் அவதாரண சாமர்த்தியத்தாலே அவனுக்கே நிருபாதிக சேஷம், வேறொருத்தருக்கு நிருபாதிக சேஷம் அன்று என்றே அந்யோக விவச்சேதம் என்று இங்கு ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய சாரபோதினி வியாக்கியானத்தில் இவற்றின் அர்த்தம் நன்கு விளக்கப்பட்டது. முதல்ல அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம் அப்படின்றதுக்கு இந்த ரிஷிகர் ரொம்ப அழகாக இந்த சாதிச்சிருக்கார் வியாக்கியானத்தில். அயோக விவச்சேதம்னா என்ன அர்த்தம், அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதால யோகா அப்படின்னாக்க சம்பந்தம்னு பொருள், அயோகான்னா சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம், விவச்சேதகான்னா அதை மறுக்கிறது, நிஷேதனம் பண்ணு. ஆக அயோக விவச்சேதம்னா சம்பந்தம் இல்லாமையே மறுக்கிறது என்று இது முழு பொருள். எதற்கு எதனுடைய சம்பந்தம் இல்லாமல் மறுக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு அந்தந்த இடத்திற்கு தகுந்தாப்பில் அர்த்தம் பண்ணணும். இவ்வாறு அந்யோக விவச்சேதம் என்பது பொருள் அறிய வேண்டும். அந்யஸ்மின்னி யோகஸ்ய விவச்சேதா, அதாவது இங்கே யோக சப்தத்திற்கு சம்பந்தம்னு தான் பொருள். அந்யஸ்மின் மற்றொரு இடத்துல சம்பந்தத்தை விவச்சேதம் மறுக்கிறதுன்னு. இப்போ இதுக்கு வியாக்கியானமும் பண்ற பார்த்த ஏவ குருத்தரகா அப்படின்றதான ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு இது பிரசித்தமான உலகத்தில் சொல்லப்படுறது அர்ஜுனன் தான் சிறந்த வில்லாளி அப்படின்னாக்க இந்த பார்த்த ஏவ இந்த ஏவகாரம் இருக்கு. அது என்ன விசேஷமான பார்த்தகா அப்படின்னு சொல்றதுக்கு அது அவனை தவிர வேற யாரும் வில்லாளி ஆக மாட்டான், அவன் தான் வில்லுக்குன்னா அர்ஜுனன் தான். பாக்கி பேரெல்லாம் வில் வச்சுட்டு காலத்தில் அதெல்லாம் வில்லாளி கிடையாது, என்ன பொம்மை வச்சுருக்கிறவன் அப்படின்றதாக இது சொல்றது. இது வந்து வாக்கிய நிஷேதம் பண்ணுறது, அந்யோக விவச்சேதம். இதே வாக்கியத்தை இந்த ஏவன்றதை எடுத்துட்டு அந்த தனுர்தரகான்ற விசேஷணத்தோடு சேர்த்து பார்த்த தனுர்தர ஏவ அப்படின்னாக்க அர்ஜுனன் வில்லாளியே தான் அப்படின்னு இருக்கும். அர்ஜுனன் எப்போதும் வில்லு கையுமா தான் இருப்பான், வில்லை விட்டுட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு அயோக விவச்சேதத்தை சொல்றதுக்காக இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டியிருக்கார். இப்போ விஷயத்துக்கு வருவோன்றதாக தற்போது எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு வருவோம் அவரே இந்த திருஷ்டாந்தத்துக்கு இருக்கிறார். ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷன் என்பதேயாம், அதாவது ஜீவனிடத்தில் இருக்கும் பரமாத்ம சேஷத்துவம், அதுதான் விஷயம். இதற்கு அயோக விவச்சேதமும் அந்யோக விவச்சேதமும் சொல்லணும். ஜீவன் எப்பொழுதும் சேஷனாகவே இருப்பான், அதாவது சேஷத்துவம் எப்பொழுதும் ஜீவனிடத்தில் இருக்கவே இருக்கும், இல்லாமல் இருக்காது. இது அயோக விவச்சேதம். அது அவனிடத்தில் ஒரு காலம் இல்லாமல் இராது என்று சேஷத்திற்கு ஜீவனிடத்தில் அயோக விவச்சேதம், சம்பந்தம் இல்லாமை மறுக்கிறது. இதற்கு முன் காட்டிய வகையிலே இங்கும் கொள்ளலாம். ஆனால் சேஷத்துவத்திற்கு அந்யோக விவச்சேதம் கூறும்போது மட்டும் முன்காட்டி இந்த பார்த்தையோ தனுகிரகால சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அர்ஜுனை தவிர மற்ற பேர்கள்லாம் வில்லாடி இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. இங்கே அர்ஜுனை தவிர வேறு இடத்திலும் தனுத்திரத்துவம் கிடையாது என்று சொல்வது எந்த தோஷமும் இல்லை, அந்த சொல்லச்சே. ஆனால் இங்கே சொல்லும்போது அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருப்பான்றது அயோக விவச்சேதம். அவனுக்கே சேஷமாக இருப்பான்னா மற்றவர்களுக்கு இல்லை என்பதானது இங்கே நிஷேதம். அது இந்த பார்த்தையோ கொஞ்சம் வித்தியாசம். இங்கே அவ்வாறு கொண்டால் ஜீவாத்மாக்களை தவிர வேறு எதற்கும் சேஷத்துவம் கிடையாது என்று சொல்ல வேண்டியது. ஜீவாத்மாக்களை விட வேறான அச்சேதனங்களுக்கும் பரமாத்மாவுக்கு சேஷங்கள். அதனால் ஜீவாத்மா மட்டும்தான் சேஷமான, அச்சேதனங்களும் சேஷம்தான். அவற்றிலும் சேஷத்துவம் இருப்பதால், அதாவது ஜீவாத்மாக்களை காட்டிலும் அந்நியங்களான அச்சேதனங்களிலும் பகவத் சேஷத்துவம் சம்பந்தம் கொண்டிருப்பதால் அந்த சம்பந்தத்தை இல்லை என்று சொல்ல போகாது. அதனால ஒருத்தன் வில்லாளி, மற்ற பேரெல்லாம் வில்லாளி இல்லை என்று சொல்ற மாதிரி ஒருத்தன் தான் சேஷன், மற்ற பேர் சேஷன் இல்லை என்ற அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. இது ஒரு வித்தியாசம். இந்த வார்த்தையை கிரகான்னு சொன்ன ஒரு திட்டாந்தத்துக்கும் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷத்துவம் அந்யோக விவச்சேதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சேஷத்துவம் என்பதற்கு பதில் தாசத்துவம் என்ற விசேஷத்தை கொண்டால் இந்த ப்ராப்ளம் வரும். அச்சேதனங்கள் அதில் வராது. தாசத்துவத்தினால சேதனங்கள் கவராகுமே தவிர அச்சேதனங்கள் கவராகாது. சேஷத்துவம் என்பதற்கு தாசத்துவம் என்ற விசேஷத்தை கொண்டால் அதற்கு முன் கூறிய வகையில் அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம் இரண்டையும் எளிதில் நிர்வகிக்கலாம். ஜீவர்கள் எப்பொழுதும் பகவானுக்கு தாசர்களாகவே இருக்கிறார்கள். அதாவது பரமாத்ம தாசத்துவம் என்பது எப்பொழுதும் ஜீவரிடத்தில் இருக்கிறது.
ஜீவாத்மாக்களை தவிர்த்து அச்சேதனங்களுக்கு பரமாத்ம தாசத்துவம் கிடையாது, அச்சேதனங்களுக்கு கிடையாது. ஆகையால் அந்யோக விச்சேதம் பொருந்தும். ஆனால் மூலத்தில் சுவாமி தேசிகன் சேஷத்துவத்தை எடுத்து அதற்கே அந்யோக விச்சேதத்தையும் அயோக விச்சேதத்தையும் விளக்கி அருளியுள்ளதார். அதற்கு மாறாக தாசத்துவத்தை எடுத்து விளக்குவது பொருந்தாது. ஈஸியா இருக்குன்றதுக்காக அதை சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சேஷத்துவத்தை சொல்றது தான் உண்டு. அது எதனால அப்படின்னா, அதுதான் அந்த பிரணவத்தில் உள்ள எழுத்தை எடுத்து சொல்றேன். அந்த அவதாரண உக்காரத்துக்கு அது அந்த சேஷத்துவம் பாக்கி பேருக்கு இல்லைன்றதை மறுக்கிறதுக்கு அது சொல்றதுன்றது அழகா இந்த ஒரு சட்டில் டிஃபரன்சஸ் எல்லாம் அழிங்கர் எடுத்து காட்டியிருக்காரு, சாரபதியிலிருந்து எடுத்து காட்டியிருக்காரு. ஆகையால் சேஷத்து விஷயத்தில் அயோக விச்சேதத்தை விளக்குவது எளிதாயிருந்தாலும் அந்யோக விதத்தை விளக்குவது எப்படி என்பதை நாம் அறிய வேண்டும். இதை சற்று மாற்றி விளக்கினால் நன்கு புரிந்து கொள்ளலாம். ஜீவன் சேஷன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் யாருக்கு சேஷன் என்பதில் பாமரர்களுக்கு சந்தேகம் வரும். வேதாந்திகளான நாம் ஸ்ரீயப்பதியான் எம்பெருமானுக்கே ஜீவன் சேஷன் என்பதை நன்கு அறிவோம். ஆயினும் இப்படி ஜீவன் எம்பெருமானுக்கே சேஷனாயிருப்பது எத்தனை காலத்திற்கு என்ற சந்தேகம் கூடவே வரும். யாருக்கு சேஷன், எத்தனை காலத்துக்கு சேஷன், ரெண்டும் கேள்வி இருக்கு. இந்த சந்தேகத்தை போக்கவே தான் இந்த சேஷத்துவத்துக்கு அயோக விச்சேதம் சொல்லப்படுகிறது. அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. இந்த சேஷத்துவம் போகவே போகாது. சேஷத்துவ சம்பந்தம் ஜீவனிடத்தில் ஒரு நாளும் இராமல் இராது, எப்பொழுதுமே இருக்கும் என்று கூறுவதால் ஜீவன் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே சேஷன் என்ற அர்த்தம் வலியுறுத்தப்பட்டதாகிறது. பாமரர்கள் ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷன் என்பதை அறியாது மட்டுமின்றி பரமாத்மாவை தவிர்த்து மற்றைய தேவதைகளுக்கு சேஷனாக இருக்கக்கூடுமோ என்று சந்தேகிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க. அவளுக்கு இதெல்லாம் பாதி பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது. ஆதலால் அதை போக்கவே தான் அந்யோக விச்சேதம் காட்டப்படுகிறது. அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே தான் சேஷன் என்ற இந்த தேற்றம்ன்றது அவதாரம், பரமாத்மாவை தவிர்த்த மற்ற யாருக்கும் அவன் சேஷனாக மாட்டான் என்பது கிடைக்கிறது. இதையும் நன்கு விளக்க வேண்டுமாயின் இவன் சேப்பத்தியான எம்பெருமானை தவிர எவருக்கும் நிருபாதிகமாக சேஷனாக மாட்டான். இதான் நம்ம டாபிக். கடைசியில் டாபிக் வந்தாச்சு. ஜீவனுடைய சுரூபம் நிருபாதிக சேஷத்துவம். ஜீவனுக்கு எம்பெருமானை தவிர்த்து மற்ற யாருக்கும் நிருபாதிக சேஷியாக மாட்டான் என்று கருத்துரைக்கிறேன். ஜீவன் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷன். எம்பெருமானை பற்றிய சேஷத்துவம் ஜீவனிடத்தில் எப்பொழுதுமே இருக்கும், இல்லாத காலமே கிடையாது. இது அயோக விச்சேதம். எம்பெருமானை தவிர மற்ற யாருக்கும் ஜீவன் நிருபாதிக சேஷன் ஆக மாட்டான். இதுதான் அந்யோக விச்சேதனால் கிடைக்கும். அதாவது ஜீவனிடத்தில் உள்ள சேஷத்துவம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை பற்றியதே, மற்ற எவரையும் பற்றியதன்று அப்படின்றதாக இந்த இதை சொல்றார். இதுக்கு காரணம் கூட சொல்லியிருக்கார். இந்த பிரணவத்தினுடைய திருமந்திரத்தில் முதல் பதம் அகார உகாரம் அகாரம், அதில் அ என்பது பிரதமாட்சரம், அதன் மேல் சதுர்த்தி விபக்தி லுப்தமாயிடுது. ஆய என்பதானது அது லுப்தமாயிருக்கு. மூன்றாம் எழுத்து ம, அது ஜீவனை சொல்றது. ஆய ம அப்படின்றதுனால அந்த அகார பொருளான பரமாத்மாவுக்கு இவன் சேஷன் அப்படின்றதாக சொல்றது. இது இந்த சேஷத்துவமானது எந்த உபாதியும் இல்லை, காரணம் இல்லாதனால இது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, நிருபாதிகமாக இருக்கக்கூடியது. அப்புறம் உகாரமாகிற நடு எழுத்தானது இந்த ஆயன்றதோடு சேர்ந்து வரும்போது அவனுக்கே சேஷன்றதாக கொள்ளும் பொழுது அது அந்யோக விச்சேதத்தை காட்டுது. இந்த மாதிரியாக சாஸ்திரஜர்கள் ரசிக்கும்படி இந்த அயோக அந்யோக விச்சேதங்களை ஸ்ரீமத் அழகிய சிங்கர் தாம் அவருடைய சாரபோதினி அப்படின்னு ஐஷிங்கர் எழுதியிருக்கார். அவர் எழுதிய ரகசியத்திர சார விவரணத்தில் நம்ம பார்த்தோம், வியாக்கியானத்தில் விவரித்தாயிருக்கிறது. அதாவது ஜீவனிடத்தில் இருக்கும் சேஷத்துவம் ஸ்ரீயப்பதியான பெருமானை பற்றியதே, இது அயோக விச்சேதம். ஜீவனிடத்தில் இருக்கும் சேஷத்துவம் பெருமானை தவிர்த்து மற்றவர்களை பற்றியது அன்று, இது அந்யோக விச்சேதம். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கடைசியில் ஒன்று சொல்லிருக்க, அதாவது சத்வத்திரய சிந்தனாதிகாரத்தில் நம் சித்தாந்தத்தில் நம்ம அவசியம் அறிய வேண்டிய பல சூக்ஷ்மங்கள் அடங்கி இருப்பதால் அவற்றை விளக்க விரிவு அவசியம் மூலத்தை ஒட்டி அமைந்துள்ளது. சுருக்க வேண்டிய இடங்கள் சுருக்கி சுருக்க வேண்டிய இடங்கள் பல அந்த சங்கிரகத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றதாக போட்டார். அதுக்கு மேலே பின்னாடி பாகவத சேஷத்துவத்தை பற்றி பின்னாடி அங்கே பின்னாடி வரப்போறதுன்றதாக மூலத்திலேயே போட்டார்.
கூட நிறுவனத்திற்கு இது வந்து காலக்ஷேபம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள்லாம் இது இதுவாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் காலக்ஷேபத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னே ஒரு இடத்துல ஐஷிங்கர் சாதிக்கிறார். ஆக இதுதான் ஐஷிங்கருடைய வியாக்கியானத்திலேருந்து பெருமை ஒரு இதுக்காக உங்களோட இடத்துல பகிர்ந்துட்டேன். ஒன்றும் அடியன் ஒன்றும் ஞானசூன்யன் படித்தேனே தவிர வேறு ஒன்றும் பண்ணலை. ஏதான பிழைகள் இருந்தால் அடியனோடது. ஐஷிங்கருடைய ஒரு கிருபையினால் இந்த வார்த்தை வந்ததுன்னா அது ஐஷிங்கருடைய அனுகிரகம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமத் சாரத்தினுடைய விவரணத்தை பற்றி சாரமான 4 வார்த்தை சொல்லணும்னா சாரமான சுவாமியார் சாரத்தை பொறுத்தவரை ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோதி பரமாத்மனா என்று உபபிரமணம். ஸ்ருதியில ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை பற்ற நிருபாதிக சேஷத்துவம் உத்கோஷம் பண்ணப்பட்டது. அந்த அர்த்தத்தை எல்லாம் நிரூபிப்பதற்காக நமக்கு பஞ்சமா இருப்பது உபபிரமணங்கள். உபபிரமணங்கள்ல சொல்லும் போது ஞானானந்தமய ஆத்மா, ஆத்மாவானது ஞானம் ஆனந்தமயம், ஞானமயம் ஆனந்தமயனா இருக்கக்கூடிய சொரூபம் இது. அந்த சொரூபத்தோட சேர்த்து சொல்லும் போது சேஷோகி பரமாத்மனா, அவன் தேசம் அல்லவோ பரமாத்மா இருக்கு என்று வரும்போது தனியாக சேஷத்துவம் சொல்லியிருக்கு. இப்போ அந்த சேஷத்துவத்தை தனியா நிரூபிச்சுக்கணும். சேஷத்துவம் எதனால அப்படின்னு கேட்டா, தனியா அந்த உபபிரமணம் பண்ணும்போது தனியா சொன்னது சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டா, சேஷத்துவம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா இந்த அனுசந்தானமானது அஜேதனத்துக்கு சித்திக்காது, அஜேதனத்துக்கு உண்டு. அதனால சேஷத்துவ அனுசந்தானத்தோட பண்ணால சுரூப சித்திக்கும். ஞானானந்தமய ஆத்மா அங்க ஒரு துகாரம் இருக்கு, சேஷோதி அங்க ஒரு இஹி இருக்கு. ரெண்டுத்துக்கும் சுவாரஸ்யம். ஞானானந்தமயமாக தான் இருக்கிறாங்க, அப்போ பரமாத்மா போல இருக்கிறார். சேஷோதி பரமாத்மா சேஷனாக வல்லு இருக்கிறான், அஜேதனத்தை போல இல்லை. அப்போ பரமாத்மாவிலிருந்து வியாபிருத்தி, அஜேதனத்திலிருந்து வியாபிருத்தி, வியாவர்த்தகமா இருப்பதே லட்சணம் ஆயிடுமா? இது ஒரு கேள்வி. வியாவர்த்தகத்துவம் லட்சணசிய லட்சணம் அப்படின்னு அது ஒரு மகம் எல்லாரும் அங்கீகரிக்கிறது. அது அசாதாரண சமூக லட்சணம் அப்படின்னு இன்னொரு மகம். இப்போ அதையும் சேர்த்து சொல்லணும். அதனால என்ன பண்ணணும், இப்போ அசைக்கிறதுனால அதை சேர்த்து காட்டிருக்கேன். அதனால அணுத்வேசத்துக்கு ஏற்ற தத்துவம் என்பதாக. இப்போ அசாதாரண தத்துவத்தை ஒரு வஸ்துவுக்கு ஒரு லட்சணம் தான் இருக்கணும்னு நீட்டி கிடையாது. ஒரே வஸ்துவுக்கு பல லட்சணங்கள் இருக்கலாம். ஒரு லட்சணம் சிந்தித்தால் கூட போகும். அதுல அந்தரங்கமான லட்சணமா இருக்கக்கூடியது இந்த சேஷத்துவம். இந்த சேஷத்துவம் எப்படிப்பட்ட சேஷத்துவம் அப்படின்னா, ஞானானந்தமய ஆத்மா இருக்கு இல்லையா, அது இன்னொரு அதிக சுவாரஸ்யம். ஐஜிங்கர் சொன்னதாக இந்த புத்தகத்தை எழுதாதது ஐஜிங்கர் சொன்னதாக சுவாமி சொன்னது நம்ம நினைச்சுங்க. ஞானானந்தமய ஆத்மா சேஷோதி பரமாத்மான ஞானம் ஆனந்தம். ஞானம்ன்றது அவனுக்கு சொரூப ஆனந்தம். ஆனந்தமானது அவனுக்கு இருக்கக்கூடிய துருபாசிரிதமான ஞானத்தினால வரக்கூடியதாக இருக்கலாம், துருப்பும் ஆனந்த துருப்புமாக இருக்கும். ரெண்டுக்கும் இருக்கும்போது சேஷ அமலாதிபரான் சொல்லும்போது சேஷத்துக்கு ஞான ரசிகரை என்று சொன்னது. ரசிக்கணும். சேஷோகி பரமாத்மா சொன்னா அகம் சேஷா இது ஞானம். அந்த ஞானத்தாலே வந்து ஆனந்தம். மூணு சேர்த்து ஒரே வகையில் ஞானானந்தமய ஆத்மா சேஷோகி பரமாத்மா சேஷா அகம் இது ஞானம் ஞானஜன்யம் ஆனந்தம். இப்போ மூணு சேர்த்து ஒரு லைன் வரும். இது அப்படி ஐசிங்கர் காட்டக்கூடிய ஒரு சுவாரஸ்யங்கள் அத்தனையும் உண்டு. இதுல தர்மபூத ஞானத்தை வச்சுன்னா இது அத்தனையும் வருது. தர்மபூத ஞானத்தை நிறைய நிர்வாகங்கள் உண்டு. சுவாமி இங்க காட்டும்பொழுது விவித அச்சேதனம் எடுக்கும்பொழுது தர்மபூத ஞானம் அச்சேதனமாயிற்று போறது. விவித அச்சேதனத்துல திருகுணாத்மகமான சம்பவம் சுத்தத்துவ திரவியம் அல்லது அதற்கடுத்து காலம் சொன்னா சரி, சுத்தத்துவ திரவியத்தை சேர்த்து கொள்ளலாமா? பிரபூத ஞானம் கிடையாது, அது சொன்னாங்க. அப்ப அதோட சேர்த்து கொள்ளலாமான்னு அப்படிதான் சேர்த்துக்கணும். எடுத்ததுலே உள்ளே விசேஷமாக சுருங்கி இருப்பதா உள்ள வந்து அப்படியே அது ஒரு நிர்வாகம். அதனால ஒண்ணு, அதாவது தத்துவ ரத்னாவளியில காட்டும் பொழுது சுவாமி தத்துவ பதவியில காட்டும் போது சதுர்வித அங்கேதனம் எடுக்கிறார். தத்துவ பதவியில தர்மபூத ஞானத்தை தனியாக கிடையாது.
அப்புறம் ரத்னாவளியில வரும்பொழுது நான் 3 விதமான நிர்வாகம் காட்டுறேன். அவ்யக்த வியக்த காலாதி ரூபேண விகிதாச்சேதனம் எடுக்கிறார். அங்க வியக்தம் அவ்யக்தம் பேர் வந்துருக்கு. அப்போ தர்மபூத ஞானம் எங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா, அப்ப சுத்தம் எங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா, சுத்தமானது ஈஸ்வர தத்துவத்துல ஈஸ்வர சரீரத்வேன அங்க அங்கீகாரம் சொல்லணும். அப்ப அதை அங்க எடுத்துட்டு வரணும். தர்மபூத ஞானத்தை தனியா எடுக்காத இடத்துல சேதனன் என்ற இடத்துல கைத்தன்யம் என்கிற அம்சமாக உள்ள விசேஷமாக தேர்ந்திருப்பதாக தெரிவிக்கும். எப்படி நிரூபித்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 4வது ஒரு விஷயமாக எடுத்து நிரூபித்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்பல்ல நமக்கு கட்டம் கிடையாது. இதெல்லாம் இருக்கவங்க நமக்கு நிர்பந்தம் இல்லை. ஆனா இப்படிதான் நிரூபிக்கலாம். அதான் இந்த சில ரச்சனை வரும்போது ஒரு இடத்துல அத்தியத்திரம் எடுக்கிறேன், மற்றெல்லாம் திரிவித அத்தியத்திரம் எடுக்கிறேன். ஒரு வித்தியாசம் இருக்கிற தத்துவ ரத்னாவளியில எடுத்துக்காங்க. அத்தனையும் உள்ள வச்சிருக்காரு உள்ள வியாக்கியானத்துல. சுதப்பிரகாசி காட்டாரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் காட்டுறது. பாஷ்யம் சே விரோத் வயம் மெதிவது வியாக்கியானமாகாரம் ததா காம்பீர்யா நர்மஸ்திதே நிதமதே தூரே ஜனஸ்தத்யா பிரத்யக்ஷ கதமீஸ்வரோ சரீரம் பிரத்யக்ஷோ கிருதம் தத்பாஷ்யம் கதபாஷ்யத்து சதஹரிகி சம்யக் பிரசீதந்து மஹா என்று சுதப்பிரகாசிக்கையில ஆனந்த மங்கள ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது ரொம்ப சட்டில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சுதப்பிரகாசி கேட்கிற பாஷ்யம் சே விரோத் வயம் மெதிவது பாஷ்யம் இருக்கே ஸ்ரீபாஷ்யம் இருக்கே, அதை விவரித்து நல்லா புரியணும் அப்படின்னா ஸ்வயம் மெதிபதி எதிராக தானே வந்து சொன்னால்தான் நம்ம புரியுப்பாங்க. காம்பீரியா நரவஸ்திதி அது ரொம்ப கம்பீரமா இருக்கு. அதனால அவருக்கு அவர் சொல்லி புரியலன்னா நம்ம எங்க போவோம், நம்ம போக முடியாது. காம்பீரியா நரவஸ்திதி மிதமதி தூரே ஜனஸ்தீராம், மிதமதியா இருக்கிறது தூரம் தான் இருக்கும். அதனால பிரத்யக்ஷா ஈஸ்வரா பிரத்யக்ஷ பாஷ்யம் பாஷ்யத்தில் ஹரிகி சம்யக் பிரசீதந்து. அப்போ பாஷ்யத்துக்கு கொலை இருக்கு. என்ன சாதாரண சொல்லக்கூடியது, சூத்திரம் பாஷ்யம் அபேட்சதே, பாஷ்யம் டீகாம் அபேட்சதே, டீகா ரூகாம் அபேட்சதே. ஒன்று அடுத்தடுத்த லெவல் வியாக்கியானத்தை அபேட்சிச்சுட்டே போகும். நிரபேஷம் ஒரு இடத்துல போய் பரிபசாரம் போய் நிக்கணும். அந்த மாதிரி எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டா, ரகசியத்திரேசாரம் காரபோதியும் அபேட்சதே, காரபோதியும் விவரணம் அபேட்சதே, விவரணம் அபேட்சதே அப்படின்னுடைய திருவாக்கு அப்படியே எல்லாரும் வாசிச்சாலே நம்மளால புரிய முடியாதுதான். கிட்டத்தட்ட தூரே ஜனசன் கிராமம் கிட்டத்தட்ட சங்கீதமா இருக்க முடியாது. அது அந்த வாக்கியானத்துக்கு ஒரு தனிப்பெருமை, வாஸ்தவத்தை எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய பெருமை. இன்னும் சில பல விஷயங்கள் பல கிரந்தங்கள் இருக்கிறதெல்லாம் சுவாமி வாய்க்கும் போது சில இடங்கள்ல வந்துதான் அந்த கிரந்தத்தை இருக்குன்னு காட்டுறது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் மனசுல வச்சுட்டு அதுல இருந்து நமக்கு தேர வேண்டிய தாற்பரிய விஷயம் என்னவோ அதை ஒட்டி வாய்க்கிறது. இதெல்லாம் ஒரு சுலபமா சாய்க்கிறது நம்ம புரியணுன்றதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு சாய்க்கிறது. சொல்லும் போது ஒரு விஷயத்தை பல தடவை சொல்லுவோம், எழுதும் போது எழுதுறது. இதெல்லாம் அந்த பங்குகளையும் சேவிச்சு அதை அசாட்சியா வச்சு காட்டி ரொம்ப அழகா இதெல்லாம் எடுத்து காட்டுறது. இது என்னன்னா விவரணத்தை எல்லாரும் ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேவிச்சிருப்போம். இதனால இதுல இருந்து ஒரு ஸ்டிமுலஸ் எல்லாருக்கும் இதை இதுவாகவே ஆகும் மறுபடியும் சேவிக்கணும் ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக சுவாமியுடைய இன்றைய பிரவசனம் அமைந்தது. அதுவும் ஐசங்கர் என்ன முக்கியமான ஐசங்கருடைய குடத்துவக்குடன் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு பெரிய தனிப்பெருமை அவருக்கு. திருநாமத்தினாலையும் சாரமான கிரந்தத்தை பற்றி பேசுவதற்கு பொருத்தமான ஒரு திருநாமமாக வந்து ஏற்படி இருப்பது. இன்னைக்கு பல விதமான காரியங்களை தொடர்ந்து சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் கைவர்களுடைய வசந்தோத்சவத்தை இவர்களா அங்கே இருந்து நிர்வகிக்க வேண்டிய அந்த ஒரு கைக்கரிய பிராப்தியுடைய திருக்குலத்தலை பிறந்தவர். இன்னைக்கு அதன் நடுவுல கொஞ்சம் அவகாசத்தை நமக்காக ஏற்படுத்தி கொண்டு இங்க வந்தது பழையெல்லாம் கைமாறலாம் என்று சொல்லிக் கொண்டு கவிதாக்கி மாய கல்யாண இப்படி அடைவுகள் பால் இவருடைய அனுகிரகம் சதா எப்பொழுதும் மேலும் மேலும் தொடர்ந்து இருக்கணும் பிரார்த்தித்து நடுவில் எனக்கு என்ன சொல்றது தெரியல. சுவாமி வந்து பாம்பேல இருந்து இங்க வந்த போது அவர் வந்து நம்ம பிரயோஜனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சரி நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க அபூர்வமா ரொம்ப அற்புதமான விஷயத்த சாரமா எடுத்து சொன்னதுக்காக நம்ம எல்லாரும் வந்து அவருக்கு கிடைக்க தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் வந்திருந்து இந்த மாதிரி உபன்யாசங்களை கேட்டதுக்காக நாங்க ரொம்ப கௌரவப்படுறோம்.
இங்க எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, அதனால அவசியம் இதை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்க பிரார்த்திக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் அமைதியா சாப்பிடணும். உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கணும். எல்லாருமே பழத்தை கொடுத்துருவோம். It's a